எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கூலும்ஸ் லா பேஸ் பண்ணி தான் நாம நியூமரிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூலும்ஸ் லா படி ரெண்டு சார்ஜஸுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். நாம சோஃபார் டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 19 வரையும் ஒரு ப்ராப்ளமும் ஒரு ஸ்டைல்ல இருக்கும். ஆனா எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் 2 சார்ஜஸ் தான் இருக்கும். மோர் தென் 2 சார்ஜஸ் அப் டு ப்ராப்ளம் நம்பர் 19 வரை இருக்காது. ப்ராப்ளம் நம்பர் 20ல இருந்து தான் மோர் தென் 2 சார்ஜஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் நாம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபார் மோர் தென் 2 சார்ஜஸ் கூலும்ஸ் லாவை எப்படி ஹேண்டில் பண்றது, ஹவு டு ஹேண்டில் கூலும்ஸ் லா ஃபார் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நியூமரிக்ஸ்குள்ள போகணும். அந்த தியரியை நாம இன்னைக்கு அகைன் டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட் சண்டே டிஸ்கஸ் பண்ண அதே தியரியை நம்ம அகைன் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பதான் நம்மளுக்கு நியூமரிக் போறப்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். லாஸ்ட் சண்டேவே மோர் தென் 2 சார்ஜஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2 ப்ராப்ளம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். நாம இன்னைக்கு மேபி தியரி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றப்பயே வாட் ஹேப்பன் ஆன் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது கிளியரா என்ன ஆயிரும் அப்படின்னா உனக்கு ரீவைண்ட் ஆயிரும். நீ எடுத்து படிக்கலைனாலும் உனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ரீவைண்ட் ஆயிரும். ஏன்னா மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஒரே ஸ்டைல்ல தான் இருக்கும். இப்ப நாம டீல் பண்ண வேண்டியது என்னது, கூலும்ஸ் லா ஃபார் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். அத ப்ராபபிலி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். கூலும்ஸ் லா ஃபார் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் நாம பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படியும் கால் பண்ணலாம். ஆர்எல்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லீனியாரிட்டி அப்படின்னு கூட கால் பண்ணலாம். இது தியரிங்கிறதுனால நானா ரஃபா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு 4 சார்ஜஸ் இருக்கிற மாதிரி ரெகக்னைஸ் பண்றான். எல்லாமே பாயிண்ட் சார்ஜ் தான். பொதுவா இந்த ஸ்டைல்ல ப்ராப்ளம்ஸ் கேட்கிறப்ப அவங்க ஏதாவது ஒரு சார்ஜ ஹைலைட் பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க. ப்ராப்ளம்னா அவங்க ஹைலைட் பண்ற சார்ஜ் எதுங்கிறத எய்தர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கன்வே பண்ணுவாங்க. இது தியரிங்கிறதுனால நானே அந்த சார்ஜை ஹைலைட் பண்றேன். Q2 தான் நான் ஹைலைட் பண்ண போறேன். சோ தட் என்னோட டிமாண்ட் என்ன அப்படின்னா ஃபைண்ட் ஃபோர்ஸ் ஆன் Q. அப்ப Q2 ரிலேட்டட் ஃபோர்ஸஸ் நீங்க கண்டுபிடிச்சா போதும். ரிமைனிங் ஃபோர்ஸஸ் பத்தி நீங்க திங்க் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அப்ப Q2 ரிலேட்டட் ஃபோர்ஸஸ் எவாலுவேட் பண்ணுங்க. என்னென்ன வரும்? ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை R ஸ்கொயர். சப்போஸ் Q2க்கும் Q1க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் நான் R1 எழுதுனா இந்த இடத்துல R1 ஸ்கொயர். அகைன் 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் Q2 Q3 எடுக்கிறேன். சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் நான் R2ன்னு எடுத்துக்கிட்டா இங்க R2 ஸ்கொயர். அகைன் 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் Q2 Q4. ப்ராபபிலி இந்த டிஸ்டன்ஸ் நான் R3ன்னு எடுத்துக்கிட்டா R3 ஸ்கொயர்னு வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆஃபர் பண்றப்ப டெஃபினட்டா கொஸ்டின்ல எந்த சார்ஜ் ஹைலைட்டடுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஹைலைட்டட் சார்ஜோட ஃபோர்ஸஸ் மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணா போதும். கால்குலேட் பண்ணி நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q2 கிடைச்சிடும். Q2 ரிலேட்டட் ஃபோர்ஸஸ் இல்லாம இந்த டயக்ராம் ஆர் இந்த சிஸ்டம்ல Q1 Q3 Q1 Q4 Q3 Q4 அப்படின்னு இன்னும் 3 ஃபோர்ஸஸ் கூட பெண்டிங் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. நீங்க அதை பத்தி பாதர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன லாஜிக். இப்ப இவங்க எல்லாருமே பிளஸ் சார்ஜ்னா இவங்களுக்கு அக்ராஸா ஒரு ரிப்பல்சிவ் எஃபெக்ட் இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் எஃபெக்ட் அவங்க மூவ் ஆயிட்டாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எந்த சார்ஜஸும் மூவ் ஆகாது. நாம டிஸ்கஸ் பண்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர். இந்த சாப்டரோட மீன் என்ன? ஸ்டாட்டிக் பிஹேவியர் ஆஃப் சார்ஜ், ரெஸ்ட் பிஹேவியர் ஆஃப் சார்ஜ்னு சொல்லலாம். சார்ஜஸ்லாம் ரெஸ்ட்ல தான் இருக்கும். இங்க நாம எழுதியிருக்கிற ஃபோர்ஸ் ஃப்ரம் கூலும்ஸ் லா எழுதியிருக்கோம். கூலும்ஸ் லால நாம அப்டைன் பண்ற ஃபோர்ஸுக்கு கூலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு ஒரு நேம் ஆஃபர் பண்ணியிருக்காரு.
ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட்டை மீன் பண்ணும். ஈவன் தோ வி ஹாவ் ஃபோர்ஸ் அப்படின்னாலும் அங்க மூவ்மெண்ட் இருக்காது. இப்ப நான் என்ன சொல்றேனோ இதெல்லாம் ஆல்ரெடி கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே டிஸ்கஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியாச்சு. சார்ஜஸ் ஃபோர்ஸ் இருந்தாலும் மூவ் ஆகாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அதனால எப்பயுமே இது மூவ் ஆகும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல திங்க் பண்ணிடாத, அது ராங் திங்கிங். எல்லா ஃபோர்ஸஸையும் கால்குலேட் பண்ணாத, அதுவும் ராங். விச் ஒன் டு பி ஹைலைட்டட்னு பை கொஸ்டின் செக் பண்ணி ஹைலைட்டட் சார்ஜஸோட ஃபோர்ஸஸை மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. அது மோர் தென் இனஃப். நீ கால்குலேட் பண்றப்பே நான் இப்ப Q2 தானே ஹைலைட் பண்ணிருக்கேன். நானா தான் இந்த Q2 சொல்றேன். Q2 ஹைலைட் பண்ணிருக்கிறதுனால Q2க்கு பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதிருப்பேன். நான் எழுதுறப்ப கூட சேஞ்ச் பண்ணி எழுதல. சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் Q2 அண்ட் Q1நாலும் Q1 அண்ட் Q2நாலும் ஒண்ணுதான். ஆனா நம்ம எழுதுறப்ப நம்மளே கன்ஃபியூஸ் ஆகி எழுதிட்டோம்னா ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ராங் ஃபோர்ஸஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம், இல்ல கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்ப எழுதுறப்பே கொஞ்சம் ஸ்மார்ட்டா Q2 தான் இம்பார்ட்டன்ட்னா Q2 ஹைலைட் பண்ணி எழுதிட்டோம்னா கன்ஃபியூஷனே வராது. ஸோ அப்ப எந்த சார்ஜ் ஹைலைட்டடோ அதோட ஃபோர்ஸஸை கண்டுபிடிச்சு சம் பண்ணா உங்களுக்கு ஓவரால் ஃபோர்ஸ் ஆன் தட் கன்சர்ன் சார்ஜ் கிடைச்சிரும். இப்படிதான் மோர் தென் 2 சார்ஜஸ் வந்தா கூலும்ஸ் லா ஹேண்டில். இததான் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் சொல்றோம். ஏன் இத பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் சொல்றோம் அப்படின்னா, we can't able to calculate the net force on Q2 by single formula. ஒரு பல்க் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. பார்ட் பார்ட்டா கால்குலேட் பண்ணி ஆட் பண்ற மாதிரி தான் நம்மள்ட்ட ப்ராசஸ் இருக்கு, நம்மள்ட்ட மெத்தட்ஸ் இருக்கு. அதனாலதான் இதை சூப்பர் பொசிஷன் சொல்றோம். சூப்பர் பொசிஷன்னா யூ கான் கோ வித் பல்க். பார்ட் பார்ட்டா பண்ணிட்டு சம் பண்ணா உனக்கு பல்க் ரிசல்ட் கிடைக்கும். அததான் பிசிக்ஸ்ல சூப்பர் பொசிஷன் சொல்றோம், மேக்ஸ்ல லீனியர்னு சொல்றோம். நீங்க ஒரு 2 kg சுகரை 2 1 kg பர்ச்சேஸ் பண்ணுங்க. அது ரெண்டையும் சம் பண்ணா 2 வந்துருமா? அதே 2 kg சுகரை 2 kg பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு வரும்? 2 kg. இது ரெண்டும் ஈக்குவல் தானே. அததான் லீனியாரிட்டின்னு சொல்லுவாங்க, அது லீனியர்னு சொல்லுவாங்க. நீங்க பல்கா பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான் பார்ட் பார்ட்டா பண்ணி சம் பண்ணாலும் வரும். அததான் லீனியாரிட்டி ஆஃப் சூப்பர் பொசிஷன் சொல்றேன். இன் மேக்ஸ் we can say it as linear. in physics அதை என்ன சொல்லணும்? சூப்பர் பொசிஷன் சொல்றா. ஆர் இன் ஜெனரல் இதை நீங்க எப்படி சொல்லலாம்? கூலும்ஸ் லா ஃபார் குரூப் ஆஃப் சார்ஜஸ் ஆர் மோர் தென் 2 சார்ஜஸ் ஆர் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் ஆர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அப்படின்லாம் சொல்லலாம். நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சேன். இப்ப இதை மென்டலா செக் பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோர்ஸ் 10, இது 5, இது 10. அப்ப 10 + 5 என்ன வரும்? 15. 15 + 10 என்ன வரும்? 25 வரும். அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 நீங்க எழுத முடியாது. இந்த 10, 5, 10 இதெல்லாம் மேக்னிடியூட். ஃபோர்ஸ்ங்கிறது நேச்சுரலா வெக்டார் குவாண்டிட்டி. வெக்டார்னா மேக்னிடியூடும் வேணும், டைரக்ஷனும் வேணும். அப்ப இந்த 10, 5, 10 இந்த மேக்னிடியூட்ஸ் எல்லாத்துக்கும் டைரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குங்கிறத எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ணி நீங்க டயக்ராம்ல அந்த டைரக்ஷனை டிரா பண்ணும். டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணி திங்க் பண்ணி டைரக்ஷன் பேஸ்ட் அடிஷன் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த டைரக்ஷன் பேஸ்ட் அடிஷனை நாம வெக்டார் அடிஷன் சொல்றோம். நீங்க கேஷுவலா ஆட் பண்ண முடியாது. நீங்க டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணி அந்த டைரக்ஷனை எங்க மார்க் பண்ணும்? டயக்ராம்ல மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணும்? அடிஷன் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? வெக்டார் அடிஷன் சொல்றோம். வெக்டார் அடிஷன்ங்கிறது ஒரு மேக்ஸ். போன கிளாஸே நான் அந்த மேக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும் ரஃப் லாஜிக் சொல்லியிருக்கேன். அகைன் நான் உனக்கு சொல்லி தரேன். அந்த லாஜிக்ஸை யூஸ் பண்ணி தான் உனக்கு நியூமரிக்கும் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கிளாஸஸ்லயும் அகைன் நம்ம அதே ஸ்டைல்ல இன்னும் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் பாக்குறப்ப அந்த வெக்டார் அடிஷன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ஸ்ட்ரென்தன் ஆயிடும். இது ஒரு மேக்ஸ் தான். இதை கத்துக்கிட்டேன்னா எப்பெல்லாம் இது தேவைப்படுதோ அப்ப நீ என்ன பண்ணிக்கலாம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி வெக்டாரா இருக்கிறப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் மேக்னிடியூட். இவங்க எல்லாருக்கும் டைரக்ஷன் இருக்கு. அதை நீங்க டயக்ராம்ல டிரா பண்ணும். எப்படி டிரா பண்றது? ஆல்ரெடி கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் டீச் பண்றப்பே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் லாஜிக் சொல்லியிருக்கேன். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா நீங்க என்ன பண்ணும்? கையை இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு போகணும். அட்ராக்டிவ்னா கையை இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு போகணும். அப்ப இந்த லாஜிக் நம்மளுக்கு தெரியும். அதை நீங்க இங்க ஃபாலோ பண்ணு. டைரக்ஷனை மார்க் பண்ணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் யோசிக்கணும், திங்க் பண்ணணும். என்ன பண்ணா ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும்?
எப்படி எவால்வேட் பண்ணா ஈஸியா ஃபைனல் ஆன்சருக்குள்ள போகலாம் அப்படிங்கிறத நல்லா திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அதுக்கு இப்ப நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்னா அது யூஸ் ஆகும். அப்ப வெக்டார் அடிஷனுக்குள்ள போகும். நான் டீல் பண்ண போற வெக்டார் அடிஷன் ஸ்டைல் கிராபிக்கல் அடிஷன் ஸ்டைல். ரெண்டு வெக்டார் ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா வெக்டார் அடிஷன் ரூல் படி நீங்க அதை ஆட் பண்ணுங்க. சப்போஸ் ரெண்டு வெக்டார் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா வெக்டார் அடிஷன் ரூல் படி நீங்க ஆட் பண்றப்ப அது சப்ட்ராக்ட் ஆகும். இப்ப இதுல P மேக்னிடியூட் இது டைரக்ஷன், Q மேக்னிடியூட் இது டைரக்ஷன், இது ரெண்டையும் ஆட் பண்ணா அவர் Rங்கிறது மேக்னிடியூட் இது டைரக்ஷன். அதே மாதிரி இதுல P மேக்னிடியூட் இது டைரக்ஷன், Q மேக்னிடியூட் இது டைரக்ஷன், இத ரெண்டையும் ஆட் பண்ணணும் தான் என்னோட பிளான். பட் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிருக்கிறதுனால அது என்ன ஆகுது, சப்ட்ராக்ட் ஆகுது. இதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா P பிளஸ் மைனஸ் ஆஃப் Q, அதை கன்சாலிடேட் பண்ணி தான் P மைனஸ் Q இருக்கு. இதை மட்டும் வாட்ச் பண்ணா வெக்டார் சப்ட்ராக்ஷன் மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். நீ ரிசல்ட்டை பார்த்து என்ன ப்ராசஸ்னு முடிவு பண்ணக்கூடாது. என்ன ப்ராசஸ் நீ பண்றியோ அதுக்கு ரிசல்ட் இருக்கு. நீ ஆன்சரை பார்த்தா இது மைனஸ்ல இருக்கு அதனால சப்ட்ராக்ஷன் ராங் ரூட்ல திங்க் பண்ணாத. ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா என்டையர் 12th பிசிக்ஸ்ல எங்கேயுமே வெக்டார் சப்ட்ராக்ஷன் நம்மளுக்கு கிடையாது. எல்லா இடத்துலயும் வெக்டார் அடிஷன் தான். அதனால வெக்டார் சப்ட்ராக்ஷன் சப்போஸ் இருந்ததுன்னா அதோட ஃபார்முலா அதோட லாஜிக், வெக்டார் அடிஷனோட ஃபார்முலா லாஜிக்ன்ட்டு ரெண்டும் மிங்கிள் ஆகுறப்போ எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் வந்துடும். இப்போ உனக்கு அந்த கன்ஃபியூஷனே கிடையாது. ஆல்வேஸ் வி ஹாவ் வெக்டார் அடிஷன் இன் 12th பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல நம்ம எங்கெல்லாம் வெக்டார் பாக்குறோமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு நேச்சுரலாவே அடிஷன் தான் வருது. அடிஷன் லாஜிக் ஹைலி சிம்பிளா இருக்கு. சேம் டைரக்ஷன்ல இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஆப்போசிட்ல இருந்தா மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி மைனஸ் பண்றப்ப சப்போஸ் P கிரேட்டரா இருந்ததுன்னா P மைனஸ் Q எழுதுங்க. P மைனஸ் Q எழுதுனீங்கன்னா ஆன்சரோட டைரக்ஷனுக்கு P யோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. Q கிரேட்டரா இருந்ததுன்னா Q மைனஸ் Pன்னு நீங்க மாத்தி கூட எழுதலாம். அப்படி Q மைனஸ் P போட்டீங்கன்னா ஆன்சருக்கு நீங்க எந்த டைரக்ஷன் ஃபாலோ பண்ணா Q வோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நான் ஆன்சர்னு சொல்றேன்ல, அதை வந்து மேத்தமெட்டிஷியன் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. ரிசல்ட்னா R கிடையாது. Rங்கிறது ஜஸ்ட் மேக்னிடியூட் தான். Rங்கிற மேக்னிடியூட் இந்த டைரக்ஷன், இது ரெண்டும் சேர்ந்ததை தான் நம்ம என்ன சொல்லணும், ரிசல்ட்னு சொல்றோம். ரிசல்ட்னா வெக்டார் அடிஷனோட சிம்பிளிஃபைடு வேர்ட். ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டார்னு சொன்னாவே அது ஆட்டோமேட்டிக்கா அதை மீன் பண்ணும், வெக்டார் அடிஷனை தான் மீன் பண்ணும். ஃபார் சிங்கிள் ஆக்சிஸ்னா வெக்டார் அடிஷன் ஹைலி சிம்பிளா இருக்கு. சப்போஸ் ஒரு 7 வெக்டார்ஸ் ஒரே டைரக்ஷன்ல போகுதுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 வெக்டார்ஸ் சேம் டைரக்ஷன்லயும் 3 வெக்டார்ஸ் ஆப்போசிட்லயும் வந்தா என்ன பண்ணலாம், இந்த 4 வெக்டார்ஸையும் ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் ரிசல்ட்டா மாத்தலாம். இந்த 3 வெக்டார்ஸையும் ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் ரிசல்ட்டா மாத்தலாம். இதுல இருந்து இதை என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப அகைன் சிங்கிள் ஆக்சிஸ்னா வெக்டார் அடிஷன் செம சிம்பிளா இருக்கு. சப்போஸ் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல வெக்டார் ப்ரொஜெக்ட் ஆனா என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் Pங்கிற வெக்டார் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது, Qங்கிற வெக்டார் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது. இவங்களுக்கு அக்ராஸா சம் ஆங்கிள் டிவியேஷன் இருக்கு, விச் மீன்ஸ் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் ஆகுது. இப்படி டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருக்கிற வெக்டாரை ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ரெடிமேடா ஃபார்முலா இருக்கு. மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் பிளஸ் 2PQ cos θ. அண்ட் ஆல்சோ டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்பெஷல் ஃபார்முலாஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் டிஸ்பிளே பண்ணிருக்கிற இந்த ஃபார்முலா 11th பிசிக்ஸ்ல parallelogram law of vector addition, triangle law of vector addition அப்படிங்கிற டைட்டிலோட எண்ட் ரிசல்ட்டா இருக்கும். 11th நான் டீச் பண்றப்பே அந்த ப்ரூஃப்லாம் வேணான்னு தான் சொன்னேன். சும்மா அதை ஓவர் வியூவா பார்த்துட்டு ஃபைனல் ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணா போதும்னு சொல்லியிருந்தேன். 12thலயே அதே தான். இஃப் வெக்டார்ஸ் ஆர் இன் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்னா இது பெஸ்ட் ஃபார்முலா டு கெட் ஃபைனல். ஓகே தானே? சப்போஸ் 2 வெக்டார்ஸா இல்லாம 3 or 4 வெக்டார்ஸ் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருந்ததுன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப 3 or 4 வெக்டார்ஸ் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர்ஸ் எவாலுவேட் பண்றதுக்கு எடுக்கிறதுக்கு டைரக்ட் ஃபார்முலாலாம் கிடையாது. 3 or 4 வெக்டார்ஸ் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருந்ததுன்னா முதல்ல 2 வெக்டார் எடுத்து ஆட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு அந்த ஆன்சரோட 3rd வெக்டார், அந்த ஆன்சரோட 4th வெக்டார்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எக்ஸிக்யூட் பண்றப்ப நான் சொல்ற க்ளூஸை ஃபாலோ பண்ணா ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே நான் 2 ப்ராப்ளத்துல க்ளூஸ் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு ப்ராப்ளத்துலயும் கொடுப்பேன். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணும். இது மேக்ஸ் தான். ஒரு ப்ராப்ளத்துலயும் இந்த மேக்ஸ் அப்ளை பண்ண மேக்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும், ப்ராப்ளமோட கான்செப்டும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அகைன் நான் சம்மரி பண்ணிடுறேன். ஒரு டயக்ராமோ இல்ல ஒரு கொஸ்டினோ ஆஃபர் பண்ணிட்டு அதுல நிறைய சார்ஜஸ் இருக்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு
ஃப்ரம் தட் ஏதாவது ஒரு சார்ஜோட ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அந்த ஃபோர்ஸஸை தனித்தனியா கால்குலேட் பண்ணணும். எந்த சார்ஜ் ஹைலைட்டடோ அந்த ஹைலைட்டட் சார்ஜை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபோர்ஸஸை நீங்க இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த ஃபோர்ஸஸோட டைரக்ஷனை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு டயக்ராம்ல மார்க் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் மேக்ஸ். நீங்க டைரக்ஷனை அப்சர்வ் பண்ணணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ்ல இருக்கா, சேம் ஆக்சிஸ்ல இருக்கா அப்படின்னு பார்த்து எந்த மாதிரியான லாஜிக்ஸ் அப்ளை பண்ணா ஃபைனல் ஆன்சரை கம்ஃபர்டபுளா அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஏனோ தானோன்னு ரேண்டமா பண்ணிடக்கூடாது. அதை கொஞ்சம் திங்க் பண்ணும். திங்க் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சில க்ளூஸ் கொடுத்துருக்கேன். அகைன் நான் நியூமரிக்கலா அந்த க்ளூஸை ரீவைன் பண்றோம், அப்போ உனக்கு புரிஞ்சு. இப்ப நான் இந்த இடத்துல தனித்தனியா ஃபோர்ஸஸை எவாலுவேட் பண்ணிட்டு வெக்டார் அடிஷன் பண்ணணும் பை ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன்ல. நீ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் தியரியா கேட்டாங்கன்னா இப்படி எழுதாத. அதுக்கு பதில் இந்த இடத்துல R1 கேப், இந்த இடத்துல R2 கேப், இந்த இடத்துல R3 கேப், இந்த மாதிரி போட்டு. இந்த R1 R2 R3 கேப்ஸ்லாம் என்ன அப்படின்னா யூனிட் வெக்டார், அது டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. அப்ப நீ இந்த மாதிரி எழுதிட்டா இது மேக்னிடியூட், இது டைரக்ஷன், இது அடிஷன். அப்ப டோட்டலா எதை மீன் பண்ணுது? வெக்டார் அடிஷனை மீன் பண்ணுதுங்கிறது சிம்பாலிக்கா கன்வே ஆயிரும். ஸோ தியரி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் தியரியா வந்துச்சுன்னா, என்சிஆர்டி டைப் எக்ஸாம்ல தியரியா வந்துச்சுன்னா அப்ப நீ இந்த ஸ்டைல்ல எழுதுங்க. நீ என்ன எழுதிருக்கியோ அதுக்கு ஓனாவே நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். அதை ஏதோ ஒரு புக்ல ரீட் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீயே டயக்ராம் கிரியேட் பண்ணிக்கலாம். நீயே எந்த சார்ஜ் ஹைலைட்டடோ அந்த சார்ஜை உன்னோட சாய்ஸுக்கு ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கு சூட்டபிளா நீ ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு வெக்டார் அடிஷன் பண்ணும். நான் Q2 ரிலேட்டட் ஃபோர்ஸஸ்னா 1 by 1 கால்குலேட் பண்ணிருக்கேன்னு ஸ்டேட்மெண்டா கண்டுபிடி. அதை நீ புக்ல படிக்க. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஆஃப் கூலும்ஸ் லா, இல்ல எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் லீனியாரிட்டி இன் கூலும்ஸ் லா, or obtain or how to handle Coulomb's law for group of charges, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொன்னா நீ இந்த மாதிரி என்ன ப்ரொசீட் பண்ணு. ஆல்ரெடி நான் இதுல 2 ப்ராப்ளம் உனக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் ப்ராப்ளம்குள்ள போறப்போ உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஐ திங்க் ப்ராப்ளம் நம்பர் 22 எடுக்கும். 21 வரை முடிச்சிருப்போம். 22 two small equal and unlike charges 2 into 10 power minus 8 coulomb are placed at A and B at a distance of 6 centimeter. Calculate the force on the charge 1 into 10 power minus 8 coulomb placed at P, where P is 4 centimeter on the perpendicular bisector of AB. இப்ப யாரும் நோட்ஸ் பார்க்க கூடாது, எல்லாரும் போர்ட பாருங்க. 2 சார்ஜ் A and B இந்த பாயிண்ட்ல லொகேட் ஆயிருக்கு. 2 சார்ஜோட வேல்யூவும் 2 into 10 power minus 8 கூலும். பட் அன்லைக்னா ஒரு சார்ஜ் பிளஸ் ஒரு சார்ஜ் மைனஸா இருக்கணும். நீ யார வேணாலும் பிளஸ் யார வேணாலும் மைனஸ்னு எடுத்துக்கலாம். இந்த ஆர்டர் எல்லாம் வந்து இப்படிதான் இருக்கும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. இந்த 2 சார்ஜஸ்க்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். நான் என்னோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு இதை Q1 இதை Q2 நேம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சப்போஸ் Q1 எங்க லொகேட் ஆயிருக்குன்னு உங்களை இண்டிகேட் பண்ண சொல்றேன் பை ஃபிங்கர். அப்ப நீங்க ஃபிங்கரை எங்க வைக்கணும்? இப்ப இங்க எங்க Q1 இருக்குன்னு நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அப்ப நீங்க ஃபிங்கரை எந்த இடத்துல வைக்கணும்? இங்க வைக்கணுமா, இங்க வைக்கணுமா, இங்க வைக்கணுமா, எங்க வைக்கணும்? இந்த டாட் தான் Q1, இந்த டாட் தான் Q2. Q1ஓட வேல்யூவை இங்கே எழுதுனா கன்ஜஸ்டடா இருக்குங்கிறதுனால நான் கீழே எழுதுறேன். நீ வேல்யூவை பார்த்து யோசிக்க கூடாது, அந்த டாட்டை பார்த்து தான் யோசிக்கணும். யோசிக்கணும்னா சம்டைம் டிஸ்டன்ஸோ ஆங்கிளோ ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீ அந்த டாட்டை தான் என்ன பண்ணணும் பார்க்கணும். ஸோ 2 சார்ஜஸ் A and Bங்கிற பாயிண்ட்ல லொகேட் ஆயிருக்கு. ஐடென்டிக்கல் சார்ஜ் பட் அன்லைக்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேல்யூஸ் ஆர் ஈக்குவல் பட் ஒன்னு பிளஸ் இன்னொன்று மைனஸ். டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இன்னொரு சார்ஜ் லொகேட் பண்றாங்க 1 into 10 power minus 8 கூலும் ஆன் பாயிண்ட் P. அந்த சார்ஜோட ஃபோர்ஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. Find force on 1 into 10 power minus 8 coulomb located at P அப்படிங்கிறாங்க. அந்த Pங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா
ஏபியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ல 4 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கு. பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ங்கிறது மிட் பாயிண்ட்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகும். அதனால 6 சென்டிமீட்டர் எனக்கு 3 சென்டிமீட்டரா டிவைட் ஆயிரும். ஸோ இங்க இருந்து 4 சென்டிமீட்டர் ஹைட்ல எனக்கு பாயிண்ட் பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல ஒரு சார்ஜ் லொகேட் ஆயிருக்கு, விச் இஸ் 1 into 10⁻⁸ கூலும். இதை நான் Q3 நேம் பண்ணிக்கிறேன். இந்த சார்ஜோட ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப டிமாண்ட் ஃபோர்ஸ் ஆன் Q3 எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். அதனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சுக்கிறேன். ஸ்டெப் 1ல நான் ஃபோர்ஸ் ஆன் Q3 பார்ட்டா கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா டோட்டலா இங்க 3 சார்ஜஸ் இருக்கு. 3 சார்ஜஸ்க்கு சேர்த்து ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ற ஃபார்முலா நம்மள்ட்ட கிடையாது. அட் மொமெண்ட் நாம 2 சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அந்த ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் ஃபோர்ஸ் பிட்வீன் Q3 அண்ட் Q1 பண்ண போறேன். இப்ப நீங்க என்ன ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணாலும் அதுல கம்பல்சரியா Q3 இருக்கணும். ஏன்னா டார்கெட் வந்து Q3. அப்ப Q3 ரிலேட்டட் ஃபோர்ஸஸை மட்டும் நீங்க எவால்வேட் பண்ணுங்க. இந்த ஃபோர்ஸை நான் F1 நேம் பண்றேன். சார்ஜஸ்க்குலாம் நம்பர்ஸ் இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. வேல்யூஸ் இருந்ததுன்னா 1/4πε0க்கு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்க. நாம செகண்ட் கிளாஸ்ல கூலும்ஸ் லா படிக்கிறப்ப 1/4πε0 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்னப்பா அதோட வேல்யூ? 9 into 10⁻⁹. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் விச் இஸ் Q3 and Q1. Q3 ஓட வேல்யூ 1 into 10⁻⁸. Q1 ஓட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 2 into 10⁻⁸ by r². rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். அப்ப Q3க்கு Q1க்கு அக்ராஸா உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இது 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர்னா பித்தாகரஸ் தியரம் படி இது 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். இந்த ஃபார்முலால இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஆயிருக்கு. அப்ப 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்ணா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதை மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்தி. இப்ப ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. அது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சிம்பிளிஃபை பண்ணா 18/25 into 10⁻⁻3 வரும். நீங்க ஃபோர்ஸ நம்பரா டிஸ்பிளே பண்றீங்கன்னா கண்டிப்பா SI யூனிட் எழுதலைன்னா ராங், மார்க் குறையும். கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் Q3 and Q2. நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்க எந்த ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணாலும் இதுல Q3 ஹைலைட் ஆயிருக்கணும். Q3க்கு பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுங்க. இந்த ஃபோர்ஸை நான் F2ன்னு டினோட் பண்றேன். அகைன் இதே ஃபார்முலா தான். இதை ஃபாலோ பண்ணாதீங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. 1/4πε0 வேல்யூ 9 into 10⁻⁹. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ். Q3 ஓட வேல்யூ 1 into 10⁻⁻8. Q2 ஓட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா -2 into 10⁻⁸. பட் நாம இங்க அப்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் ஃபோர்ஸோட மேக்னிடியூட். மேக்னிடியூடுங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்ப இங்க மைனஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? பிளஸ் தான் போடணும். அப்ப 2 into 10⁻⁸ தான் வரும் by r². rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். அப்ப Q3க்கும் Q2க்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் வேணும். இது 3, இது 4 அப்படின்னா அகைன் பித்தாகரஸ் தியரம் படி 5 சென்டிமீட்டர் வரும். அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை மீட்டர் ஸ்கொயர்டா கன்வெர்ட் பண்ணிட்டேன். சால்வ் பண்ணா எனக்கு 18/25 into 10⁻⁻3 நியூட்டன். இதோட ஸ்டெப் 1 ஓவர். ஸ்டெப் 1ல நீங்க அந்த கன்ஸ்டன்ட் சார்ஜோட ஃபோர்ஸஸை கண்டுபிடிக்கணும். மித்த ஃபோர்ஸஸை பத்தி பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோர்ஸோட மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சில புக்ல நியர்பைல டைரக்ஷன்ஸ் மார்க் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டைல் போகாத, காம்ப்ளெக்ஸா இருக்கும். சப்போஸ் நீங்க நியர்பைல டைரக்ஷன் மார்க் பண்ணணும்னாலும் டயக்ராம்ல மார்க் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்ப டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்ணியாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கிராபிக்கல் அடிஷன் பண்ணி ஆன்சர். அதனால நியர்பைல தேவைப்படாது. நீங்க மேக்னிடியூட மட்டும் பர்ஃபெக்டா எவால்வேட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணிடாது. ஒரு அட்டெம்ப்ட் Q3 Q1, இன்னொரு அட்டெம்ப்ட் Q1 Q3ன்னு தப்பா ரிப்பீட் பண்ணிடாதீங்க. ரிப்பீட் பண்ணாம ஸ்டாப் பண்றதுக்கு நான் போன கிளாஸ்லயே ஒரு க்ளூ கொடுத்திருந்தேன். என்ன க்ளூ? டோட்டலா 3 சார்ஜஸ் இருக்குன்னா 2 ஃபோர்ஸஸ் வரும். ஸோ எத்தனை சார்ஜஸ் இருக்கும் அதோட ஒரு ஃபோர்ஸ் லெஸ்ஸரா ஆகும். அந்த க்ளூவை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியான மூமெண்ட்ல அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டெப் 2 போயிருங்க. ஸ்டெப் 2 என்ன ஸ்டெப்? இங்க இருக்கிற ஃபோர்ஸஸ்க்கு அக்ராஸா என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பாருங்க. எனக்கு 2 எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. அதை ஹைலைட் பண்ணு. ஸ்டெப் 2 ஓட இம்பார்ட்டன்ஸ். ஸ்டெப் 3 ஸ்பீட் அப் பண்றதா ஸ்டெப் 2 ஓட ரோலே. அப்ப என்ன ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தோஸ் ஃபோர்ஸஸ் கிடைக்குதுன்னு
ரெகனைஸ் பண்ணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டெப்லாம் ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் 3 அடுத்து மூவ் பண்ணிடுங்க. இது உன்னால பண்ண முடியல, ரொம்ப அன்ஈக்குவலா இருக்கு, ஆர்எல்ஸ் உனக்கு ஐடியா கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நீ கம்பல்சரியா இதை பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஐடியா இது ரொம்ப சின்ன ப்ராப்ளம், அதனால இது டம்மியா தெரியும், இது ஒன்றும் ஒர்த்தியா இருக்காது. ஒரு ஹெவி ப்ராப்ளத்துல, ஒரு லென்த்தி ப்ராப்ளத்துல, அடுத்த ப்ராப்ளம்னா லென்த்தி ப்ராப்ளம், அதெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வெக்டார் அடிஷன் ஸ்பீட் அப் பண்ணி பண்றதுக்கு ஸ்டெப் 2ல ஸ்டெப் 1ல இருக்கிற மேக்னிடியூட செக் பண்ணி ஏதாவது ரிலேட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி ரிலேட் பண்ணுங்க. அப்படி ரிலேட் பண்ண முடிஞ்சா ரிலேட் பண்ணுங்க. அதுல ஈக்குவல் ரிலேஷன்ஷிப் இருந்தா செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸஸோட டைரக்ஷனை டயகிராம்ல மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்னப்பா? F1, which is between Q3 and Q1. அப்ப நீங்க Q3லயும் Q1லயும் உங்களோட கையை பிளேஸ் பண்ணிருங்க. Q1 பாசிட்டிவ் சார்ஜ், Q3ல பொலாரிட்டி இல்லைன்னா அதுவும் பாசிட்டிவ் தான். ரெண்டுமே பிளஸ்னா ரிபல்சிவ், ரிபல்சிவ்னா கை இப்படி போகும். அப்ப F1ஓட டைரக்ஷன் இப்படி. நீங்க இப்படிதான் மார்க் பண்ண அவசியம் இல்லை, தாராளமா இப்படியும் மார்க் பண்ணலாம். ஏன்னா நான் கையை எப்படி கொண்டு போனேன், ரெண்டு சார்ஜ்லயும் என்னோட ஹேண்ட பொசிஷனேட் பண்றேன், ரிபல்சிவ்ங்கிறதுனால இப்படி கொண்டு போறேன். அப்ப F1 இந்த பக்கமும் வருது, இந்த பக்கமும் வருது. ஸோ தாராளமா F1 நீங்க இங்கேயும் மார்க் பண்ணலாம். பட் இந்த ப்ராப்ளத்துல நம்ம டார்கெட் ஃபோர்ஸ் ஆன் Q3, அப்ப நான் Q3ல தான் மார்க் பண்ணுவேன், அதனால நான் இங்க மார்க் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் F2, which is between Q3 and Q2. So Q3 பாசிட்டிவ் சார்ஜ், Q2 நெகட்டிவ் சார்ஜ், அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்ப இப்படி வரும். அப்ப F2 இப்படி மாறும். எனக்கு இதுல நிறைய ஃபோர்ஸஸ் இல்ல, 2 ஃபோர்ஸ் தான் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா ரெண்டுமே டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் ஆகுது. டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் ஆகுற 2 வெக்டாரை ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ரெடிமேட் ஃபார்முலா இருக்கு. ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos θ. இந்த ஃபைனல் ஆன்சர் தான் ஃபோர்ஸ் ஆன் Q3. ரூட் ஆஃப் பி ஸ்கொயருக்கு பதில் F1 ஸ்கொயர், Q ஸ்கொயருக்கு பதில் F2 ஸ்கொயர், 2pக்கு பதில் F1, Qக்கு பதில் F2 cos θ வேணும். F1 F2க்குலாம் நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸ் இங்க போடாதீங்க. அப்ப நம்பரை ஸ்கொயர் பண்ணும், திருப்பி ரூட் எடுக்கணும், காம்ப்ளெக்ஸா மாறும். சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்ணிக்கலாம்னா நம்பர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் எனக்கு தீட்டா இருக்கு. தீட்டானா பை திஸ் ஃபார்முலா என்ன மீன், நீங்க எந்த 2 வெக்டார் ஆட் பண்றீங்களோ அதுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள் தீட்டான்னு சொல்லுங்க இந்த ஃபார்முலா படி. அப்ப நான் F1 F2 தான் வெக்டார் அடிஷன் பண்றேன். அப்ப அதுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள் வரும். பை வியூ செக் பண்ணா அந்த ஆங்கிள் 90 மாதிரி தெரியும். உடனே வேகமா 90 போட்டுறாது, அது ராங். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், செமி சர்க்கிள், சர்க்கிள், இந்த 4 ஸ்ட்ரக்சர்ல பை வியூ என்ன ஆங்கிள் தெரியுதோ அதை ஃபாலோ பண்ணும். ட்ரையாங்கிள் வந்தா கொஞ்சம் செக் பண்ணி போகும். ஒரு ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிள்ஸ் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ண என்ன வரும், 180 வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்ஸ் இருக்கும், அதை வச்சு போகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்ப்பா, இது ட்ரையாங்கிள் கிடையாது, இது பர்பெண்டிகுலர் பைசெக்டார். சப்போஸ் இது பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ப்ராப்ளமா இல்லாம ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ப்ராப்ளமா இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும், 60. அப்ப இது 120ன்னு சொல்லிடலாம், ஏன்னா டோட்டலா ஒரு ஸ்ட்ரைட் லைன் 180. அப்ப ட்ரையாங்கிள்னா இந்த மாதிரி செக் பண்ணி நீ அந்த ஆங்கிள் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், அந்த ஆங்கிளை ஒரு நம்பரா சொல்லிடலாம். பட் பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ல இந்த ஆங்கிளை நீங்க நம்பரா ஜட்ஜ் பண்ண முடியாது, டஃப் அது. அப்ப எப்படி சால்வ் பண்றது? இப்ப நான் என்ன மெத்தட் சொல்றேனோ அது தி பெஸ்ட் மெத்தட். இதை காட்டிலும் ஒரு பெஸ்ட் மெத்தட் கிடையாது, இது தி பெஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணி என்ன மெத்தட்னா ஒரு நியூ ஆங்கிளை இன்ட்ரோ பண்ணி சால்வ் பண்ணி. நான் இந்த இடத்துல புதுசா ஒரு ஆங்கிள் இன்ட்ரோ பண்றேன், ஆல்பா. இது ஆல்பானா இதுவும் என்னது ஆல்பா, ஏன்னா 2 ட்ரையாங்கிள் ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் இங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போடுறேன், இந்த ஆங்கிள் ஆல்பானா இதுவும் ஆல்பா, ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு மேக்ஸ் சொல்லுது. இது ஆல்பானா அதே ப்ரொஜெக்ஷன்ல போறதுனால இந்த ஆங்கிள் என்னது, ஆல்பா. அப்ப நான் ஆட் பண்ண வேண்டிய F1 F2 இந்த 2 வெக்டாருக்கு அக்ராஸா என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்னா 2 ஆல்பா இருக்கு, அதனால 2 ஆல்பா. நீங்க நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்துல இங்க 90 போட்டுருங்க. ஓகேவா, கேர்ஃபுல்லா இருக்கணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரப்ப ஒரு நியூ ஆங்கிளை இன்ட்ரோ பண்ணி சால்வ் பண்ணுங்க.
நிறைய புக் ஆங்கிள் இன்ட்ரோ பண்ணி தான் சால்வ் பண்ணிருக்கோம். அந்த ஆங்கிளுக்கு தீட்டான சிம்பிள் எடுத்திருப்பாங்க. அப்ப இங்க என்ன வரும்? 2 தீட்டான்னு வருமா? டயக்ராம பார்க்காம இங்க பாக்குற ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் வரும். என்ன டவுட் வரும்? தீட்டா எப்படி 2 தீட்டா ஆச்சுன்னு டவுட் வரும். அதனாலதான் சிம்பிள் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு ஆல்பான்னு சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறேன். இப்ப ஆல்பாவை பார்த்தோம்னா உனக்கு திங்கிங் வரும். ஆல்பானா என்ன அப்படின்னு யோசிப்பேன். மறந்துடாதீங்க, பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் என்சிஆர்டி எக்ஸாம்லயும் பாப்புலர் ப்ராப்ளம், என்ட்ரன்ஸ்லயும் பாப்புலர். ஏன்னா நீ ஆங்கிள் சொதப்புவ. ப்ராபபிலி ஆங்கிளே நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டாலும் சிம்பிளிபிகேஷன்ல சொதப்புவாரு. அப்ப கவனமா சிம்பிளிஃபை பண்ணு. ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு F2 F1 ஈக்குவல். அப்ப இங்க இருக்கிற F1 F2க்கு பதில் F1 ஸ்கொயர்னு மாத்துங்க. அப்ப F1 ஸ்கொயர் பிளஸ் F1 ஸ்கொயர் என்ன ஆயிரும்னா 2F1 ஸ்கொயர் பிளஸ் இதுவும் என்ன ஆகும்? 2F1 ஸ்கொயர்னு வந்துடும் இன்டூ காஸ் 2 ஆகும். நெக்ஸ்ட் ரெண்டுலயுமே எது காமனா இருக்கு? 2F1 ஸ்கொயர் காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டா 1 பிளஸ் காஸ் 2 ஆல்பான்னு. நான் 2F1 ஸ்கொயரை ரீடைன் பண்றேன். இந்த 1 பிளஸ் காஸ் 2 நிறைய ஐடென்டிட்டி இருக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. எனக்கு பிசிக்ஸ்ல சைன் ஸ்கொயர்ல கூட ஒரு ஃபார்முலா இருக்கும், அது வேணும். இது எடுத்துக்கங்க. சம்டைம்ஸ் இங்க ஆல்பா இருந்ததுன்னா இங்க ஆல்பா பை 2 வரும். இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதுல ஹாஃப் தி அமௌண்ட் வர மாதிரி இருக்கும். இப்ப சால்வ் பண்ணுங்க. 2 into 2 4. 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா 2 ஆயிடும். F1 ஸ்கொயர்ட ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா F1. காஸ் ஸ்கொயர்ட் ஆல்பாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டா ஃப்ரம் ரூட்ல இருந்து which will become as cos alpha. 2 retain. F1க்கு பதில் 18/25 into 10 power minus 3. Next cos alpha. From this triangle cos alpha கண்டுபிடிங்க. cos theta means adjacent by hypotenuse. Then it is 3/5. இதுக்கப்புறம் நீ சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. இதான் ஃபைனல். ரெண்டு இஷ்யூ உனக்கு வரும். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா ஆங்கிள், இதுல மிஸ்டேக் பண்ணுவேன். செகண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா 1 பிளஸ் காஸ் 2 ஆல்பானா 2 காஸ் ஸ்கொயர்ட் ஆல்பாங்கிற ஐடென்டிட்டி தெரியாம கஷ்டப்படும். இன்னொரு தப்பு நீ இன் ஃபியூச்சர் பண்ண இருப்ப, உடனே பண்ண மாட்டேன். நாளைக்கு இந்த லெசன் வைண்ட் அப் ஆக ஸ்கேலார் குவான்டிட்டி உள்ள வரும். ஸ்கேலார் வெக்டார் டிஃபரன்ஸ் இல்லாம கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிப்பா. அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணிடுவேன்னா இந்த இடத்துல மைனஸ் கொடுக்கும். இது மேக்னிடியூட் ஆல்வேஸ் பாசிட்டிவா தான். அப்போ ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ராப்ளம் எப்படி ப்ரொசீட் பண்ணிருக்கோம், அதுல என்ன ப்ராசஸ் இல்ல என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருக்கேங்கிறத நல்லா மைண்ட்ல வச்சுட்டு அதை ப்ராசஸ். இந்த ஸ்டைல் இருக்குல்ல, நிறைய சார்ஜஸ் கொடுத்துட்டு சம்திங் கேட்கறது. இந்த சம்திங் என்னவா இருக்கும்? 3 டிஃபரெண்ட் சம்திங்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சார்ஜோட ஃபோர்ஸ் கேட்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சார்ஜோட லொகேஷன் கேட்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சார்ஜஸோட வேல்யூஸ் கேட்கலாம். நான் இன்னும் வரையும் இப்ப கடைசியா சொன்ன அந்த 2 டிமாண்ட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணல. வேல்யூ கேட்கறது, லொகேஷன் கேட்கறது, அதெல்லாம் இன்னும் நடக்கும். ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் இந்த கிளாஸ்லயும் நான் டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே ஏதோ ஒரு டயக்ராம் ஆஃபர் பண்றாங்க, இல்ல நம்மள டிரா பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சார்ஜை ஹைலைட் பண்ணி அதோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த சினாரியோ தான் என்ன பண்ணிருக்காங்க, டிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஃபோர்ஸ் ஆன் சம் சார்ஜஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இதுவரையும் பண்ணிருக்கோம். அதுல வெக்டார் அடிஷனை என்ஹான்ஸ் பண்றோம். லைக் வெக்டார் அடிஷனா புரிஞ்சுக்கிறோம். 2 வெக்டார் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருக்கு, என்ற ஃபார்முலா இருக்கு, அதை வச்சு ஆன்சர் எடுத்துடலாம். ஆன்சர் எடுக்கணும், ஆங்கிள் வேணும்ல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சில நேரங்கள்ல அது ஈஸியா இருக்கும். ஸ்கொயர், ரெக்டாங்கிள்லாம் வரப்போ. ட்ரையாங்கிள் வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா. கிளியர் தானே? குழப்பம் இல்ல, டிக் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின் எடுங்க. இந்த கொஸ்டின் 22 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்க. நானும் நோட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் தான் போட்டிருப்பேன். இப்ப 23 எடுங்க. Five identical charge capital Q are placed equidistant on a semicircle as shown in figure. Another point charge Q is kept at the center of the circle of radius capital R. Calculate the electrostatic force experienced by the charge small q. கவனி, இந்த டயக்ராம் அவங்க ஆஃபர் பண்ணிருக்காங்க.
ஒரு செமி சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த செமி சர்க்கிள்ல 5 ஐடென்டிக்கல் சார்ஜ் இருக்கு. எல்லாமே கேபிட்டல் Q, ஐடென்டிக்கல். எப்படி லொகேட் ஆயிருக்குன்னா ஈக்குவ டிஸ்டன்சஸ்ல லொகேட் ஆயிருக்கு. ஈக்குவ டிஸ்டன்ஸ்னா 2 கன்சிக்யூட்டிவ் சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும். இப்ப இந்த 2 சார்ஜுக்கு அக்ராஸா என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதேதான் இங்கேயும். இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். செமி சர்க்கிளோட சென்டர்ல ஸ்மால் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த ஸ்மால் கியூவோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப டிமாண்ட் ஃபைண்ட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால். இதான் ஹைலைட்டட் சார்ஜ். அப்ப எது ஹைலைட்டட் சார்ஜ்னு கிளியரா இருக்கு. இந்த சார்ஜஸ் எல்லாமே கேபிட்டல் கியூன்னு இருக்கு. அப்ப எந்த கேபிட்டல் கியூவை நான் பிக் பண்றேன்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால லுக்லாம் ஒரே மாதிரி இருந்தா நேம் பண்றது நல்லது. அப்ப நானே நேம் பண்ணிக்கிறேன். இது Q1, இது Q2, இது Q3, இது Q4, இது Q5. டோட்டலா 6 சார்ஜஸ் இருக்கு. 6 சார்ஜஸ்க்கு சேர்த்து பல்கா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்கிட்ட கிடையாது. அட் மூமெண்ட் நான் 2 சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் ஃபோர்ஸ் பிட்வீன் ஸ்மால் q அண்ட் q1 பண்ண போறேன். நான் என்ன ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணாலும் அதுல கம்பல்சரியா ஸ்மால் q இருக்கணும். ஏன்னா அதான் டார்கெட்டட் சார்ஜ். இந்த ஃபோர்ஸை நான் F1 எழுதுறேன். 1/4πε0 கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், ஒன்னு ஸ்மால் q இன்னொன்னு Q1. Q1க்கு பதில் கேபிட்டல் Q பை r². From this formula rங்கிறது distance between 2 charge. அப்ப ஸ்மால் qக்கும் Q1க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிளா இருக்கு. அதை கேபிட்டல் ஆர்னு டினோட் பண்ணிருக்காங்க கொஸ்டின்ல. அதனால இந்த r² அந்த r² ரீப்ளேஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் ஸ்மால் q அண்ட் Q2. இந்த ஃபோர்ஸை நான் F2ன்னு எழுதுறேன். ஃபோர்ஸோட ஃபார்முலா இதுதான். 1/4πε0 கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் ஸ்மால் q அண்ட் Q2. Q2க்கு பதில் கேபிட்டல் Q பை r². rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். அப்ப நான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் செக் பண்ணி பார்த்தா அகைன் எனக்கு ரேடியஸ் ஆஃப் சர்க்கிளா இருக்கு, செமி சர்க்கிளா இருக்கு. அப்ப this r² will be replaced as that r². நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் Q அண்ட் Q3. இந்த ஃபோர்ஸை நான் F3ன்னு எழுதுறேன். அகைன் இதான் ஃபார்முலா. 1/4πε0 கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் Q1 Q3. Q அண்ட் Q3க்கு பதில் கேபிட்டல் Q பை r². rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா அகைன் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிளா இருக்கு, which is capital R. அப்ப this r² will be replaced as capital R². நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் Q1 Q4. இந்த ஃபோர்ஸை நான் F4ன்னு டினோட் பண்றேன். அகைன் இதான் ஃபார்முலா. 1/4πε0 கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் Q1 கேபிட்டல் Q1 Q4. Q4 is equal to capital Q by r². rனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் அகைன் எனக்கு ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிளா இருக்கு. அப்ப இந்த r² அந்த r² ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஃபைனலா ஃபோர்ஸ் பிட்வீன் Q1 Q5. இந்த ஃபோர்ஸை நான் F5ன்னு டினோட் பண்றேன். அகைன் இதான் ஃபார்முலா. 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ். அப்ப Q அண்ட் Q5. Q5 is equal to capital Q by r². rனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா அகைன் கேபிட்டல் R இருக்கு. So small r² will be replaced as r². டோட்டலா 6 சார்ஜஸ் இருக்கு. Then we have 5 force. நான் ப்ராப்பரா Q ரிலேட்டட், ஸ்மால் Q ரிலேட்டட் ஃபோர்ஸஸ் 1 by 1 கண்டுபிடிச்சேன். இந்த ஸ்டெப்ல மேக்னிடியூட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணா போதும். மேக்னிடியூட எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அப்ப ஸ்டெப் 1 ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 போயிடலாம். ஸ்டெப் 2ல நாம ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணணும். லக்கிலி எல்லா ஃபோர்ஸஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. இது ஒரு வகையில லக்கு, ஒரு வகையில இத பேட் லக் தான். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஹைலைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இந்த மாதிரி நியூமரிக்ஸ்ல இந்த ஸ்டெப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நாம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸஸோட டைரக்ஷன் ஆன் டயக்ராம் ப்ராப்பரா மார்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1 which is between Q1 Q1. Q பாசிட்டிவ் சார்ஜ், Q1 பாசிட்டிவ் சார்ஜ். கை வச்சிருங்க.
ரிப்பல்சிவ், அப்ப கை இப்படி போகணும். அப்ப நான் F1 இப்படி மார்க் பண்ணிருக்கேன். F1 இங்க கூட மார்க் பண்ணலாம். பட் டார்கெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் q. அப்ப எல்லா மார்க்கிங்கையும் நீங்க ஸ்மால் qல தான் பண்ணணும். நெக்ஸ்ட் F2 which is between q and q2. q பாசிட்டிவ் சார்ஜ், q2 பாசிட்டிவ் சார்ஜ், then it is repulsive. ரிப்பல்சிவ்னா இப்படி போகணும். சம்டைம்ஸ் ஃபோர்ஸ் மார்க் பண்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸும் இருக்காது, பிளாங்கா இருக்கும். அப்படி பிளாங்கா இருந்ததுன்னா இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற லைன்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணுங்க. ஏன்னா நீங்க மார்க்கிங் ப்ராப்பரா பண்ணும், சும்மா கோணல் மணலா பண்ணிடக்கூடாது. அதை ப்ராப்பரா பண்ணும், ப்ராப்பரா எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்பதான் நீங்க ஆங்கிள் அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும். ஆங்கிள்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அதனால அதுக்காண்டி நீ கரெக்டா மார்க் பண்ணு. நெக்ஸ்ட் F3 which is between q and q3. q3 பிளஸ் சார்ஜ், q பிளஸ் சார்ஜ். அப்ப அகைன் ரிப்பல்சிவ், so it will be go like this. அப்ப F3 இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் F4 which is between q and q4. அகைன் ரெண்டுமே பிளஸ், ரிப்பல்சிவ். அப்ப நீங்க இப்படி மார்க் பண்ணும். அப்ப F4 இப்படி இருக்கும். ஃபைனலா F5 which is between q and q5. q பாசிட்டிவ், q5 பாசிட்டிவ், அகைன் ரிப்பல்சிவ். அப்ப இப்ப கை இப்படி போகும். அப்ப F5 நான் இப்படி மார்க் பண்ணும். Here we have 5 forces. All the forces are in different axes. அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வெக்டார் டிசைன் பண்ணணும். இந்த ஃபோர்ஸஸோட டைரக்ஷன் பாக்குறப்ப எனக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்குது. F1 F5 எப்படி இருக்குப்பா, ஆப்போசிட்ல இருக்கு, ஆல்சோ ஈக்குவல். அப்ப ரெண்டு என்ன ஆகும், கேன்சல் ஆகும். அதனால F1 and F5 பத்தி பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரிமைனிங் 3 ஃபோர்ஸஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணா போதும். F2 F3 F4 இந்த 3 ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் இருக்கு. 3 ஃபோர்ஸஸும் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருக்கு. இப்படி நிறைய ஃபோர்ஸஸ் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருந்ததுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 2 ஃபோர்ஸ் எடுத்து ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் எவாலுவேட் பண்ணுங்க. அப்ப எந்த 2 ஃபோர்ஸை எடுக்கணும்? ரூல் படி யூ கேன் பிக் எனி 2 ஃபோர்ஸ், உன்னோட சாய்ஸ் தான். பட் நான் ஆல்ரெடி போன ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் அந்த ரூல் பத்தி பேசுறப்ப லைட்டா அந்த ரூலை அட்ஜஸ்ட் பண்ணேன். we can pick any 2 force to add initially. பட் நான் சஜஸ்ட் பண்ணது யூ கேன் கோ வித் 2 ஈக்குவல் ஃபோர்ஸ். நிறைய ஃபோர்ஸஸ் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருக்கிறப்ப இனிஷியலா 2 ஈக்குவல் ஃபோர்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை பிக் பண்ணி ஆட் பண்ண சொன்னேன். ஏன்னா சிம்பிளிபிகேஷன் சிம்பிளா இருக்கும். ஆல்சோ டைரக்ஷன் ஆஃப் ஆன்சரை ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஃபார்முலாவே தேவையில்ல, ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதனாலதான் ஈக்குவல் ஃபோர்ஸஸை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க பேட் லக் எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்க. அப்ப அமைன் 3 எதை எடுக்கிறதுன்னு திருப்பி கன்ஃபியூஷன் வருது. எல்லாருமே ஈக்குவல்னா ஆப்வியஸ்லி எதை வேணாலும் எடுக்கலாம், அதுதான் ரூலு. பட் அகைன் நான் ரூலை பிரேக் பண்றேன், ரூலை ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன், அது வேணான்னு சொல்றேன். என்ன ரீசன் அப்படின்னா, நீ அப்படி எடுத்தா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் சொல்ற க்ளூவை யூஸ் பண்ணு. சப்போஸ் எல்லா ஃபோர்ஸஸும் ஈக்குவலா இருக்கு, எதை எடுக்கிறதுன்னு உனக்கு ஐடியாஸ் வரலன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸஸ். எக்ஸ்ட்ரீம்னா F2 F4 எப்படி இருக்கு, 2 எக்ஸ்ட்ரீம் போற மாதிரி இருக்கு. அப்ப அதை 2 எடுத்து ஆட் பண்ணு. நீ தாராளமா F2 and F3 கூட ப்ராசஸ் பண்ணலாம், ஆர் F4 and F3 கூட ப்ராசஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா உன்னோட ஸ்டெப்ஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கும், ஆன்சர் வர்றதுக்கு லேட் ஆகும். அப்ப எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்க, யாரை பிக் பண்றதுன்னு ரெகனைஸ் பண்ண முடியலன்னா யூ கேன் கோ வித் 2 எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸஸ் F2 and F4 ஃபார் திஸ். அப்ப நான் F2ஐயும் F4ஐயும் வெக்டார் அடிஷன் பண்ண போறேன். அப்படி வெக்டார் அடிஷன் பண்ணா we may get an answer. அதுக்கு நான் F2R அப்படின்னு F24Rன்னு நானா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். 2 டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருக்கிற வெக்டாரை ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ரெடிமேட் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? R is equal to root of p square plus q square plus 2pq cos theta. Rக்கு பதில் F24R, root of p squareக்கு பதில் F2 square, q squareக்கு பதில் F4 square, 2pக்கு பதில் F2, qக்கு பதில் F4, cos theta வேணும். பை திஸ் ஃபார்முலா தீட்டா எதை மீன் பண்ணுதுன்னா 2 வெக்டார் ஆட் பண்றோம்ல, அந்த 2 வெக்டாருக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிளை மீன் பண்ணுது. நான் F2ஐயும் F4ஐயும் ஆட் பண்றேன். அப்ப அதுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள் செக் பண்ணா அது 90 டிகிரி. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பை வியூ உனக்கு 90 கன்ஃபார்ம் ஆகும். டெஃபினட்டா பை வியூ கன்ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் போடலாம். சின்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் செமி சர்க்கிள். ஸ்ட்ரக்சர் ட்ரையாங்கிளா இருந்தா தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். பர்பண்டிகுலர் பைசெக்டா இருந்தா தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். மித்த நேரங்கள்லாம் உனக்கு வியூ பண்ற ஆங்கிள் என்னவோ அதை போடணும். ஸோ cos 90 0. ஸோ அப்ப இந்த ஆன்சரே 0 ஆயிரும்.
F2 is equal to F1, F4 is equal to F1 போட்டா F1 squared plus F1 squared will become as 2F1 squared. ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம்னா √2F1. இந்த மாதிரி டிஃபரண்ட் வெக்டார்ஸ் ஆர் இன் டிஃபரண்ட் ஆக்சிஸ்ல இருக்கிறப்ப இனிஷியலா ரெண்டு ஈக்குவல் வெக்டார் எடுத்து ஆட் பண்ணி ஒரு ஆன்சரை எவால்வேட் பண்ணும். ஆஃப்டர் கெட்டிங் ஆன்சர் கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாம ஒரு மாதிரி அன்ஈசியா ஃபீல் பண்ணாம அகெயின் ஒரு புது டயக்ராம் போடும். இந்த புது டயக்ராம்ல அஸ்னோ எந்த வெக்டாரை நீங்க டச் பண்ணலையோ அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுங்க. ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, F1 F5 கேன்சல் ஆயிடும். அப்ப அதை பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. F3 நான் இன்னும் டச் பண்ணவே இல்லை, அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டேன். எந்த காஸ்ட்லயும் F2ஐயும் F4ஐயும் அகைன் நீங்க மார்க் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் இந்த ஆன்சரை மார்க். இந்த ஆன்சரை மார்க் பண்ணா இதோட டைரக்ஷன் வேணும். இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் q sin θ டிவைடட் பை p பிளஸ் q cos θ. ஆனா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமலே நீங்க ஆல்பா கண்டுபிடிக்கலாம், அதாவது டைரக்ஷன் ஆஃப் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நான் க்ளூ கொடுத்துட்டேன். என்ன க்ளூனா, இங்க என்ன ஆங்கிள் நீங்க ஃபில் பண்ணீங்களோ அதுல ஹாஃப் தி அமௌண்ட்ல தான் ஆன்சர் ப்ரொஜெக்ட் ஆகும். அப்ப 90ல ஹாஃப் தி அமௌண்ட்னா எவ்வளவு? 45 டிகிரி. நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செக் பண்ணாலும் இதே தான் வரும். நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டா 45 போட்டலாம். அதாவது இங்க இருக்கிற ஆங்கிள் ஹாஃப் தி அமௌண்ட்னே போடலாம். அந்த மாதிரி எப்ப போட முடியும்னா நீ ஈக்குவல் வெக்டாரை பிக் பண்ணணும். நீங்க அன்ஈக்குவலா இருக்கிற ரெண்டு வெக்டாரை பிக் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா இப்படி எழுத முடியாது. அப்ப நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எழுதணும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், டிஃபரெண்ட் வெக்டார்ஸ் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் ஆகுறப்ப இனிஷியலா ஈக்குவல் எடுக்க சொல்றேன். லக்கிலி இங்க எல்லாருமே ஈக்குவலா இருக்கிறதுனால அது அன்லக்கா மாறுது, பேட் லக்கா மாறுது, கன்ஃபியூஸ் ஆகுது, எதை எடுக்கிறதுன்னு தெரியல. எதை வேணாலும் எடுக்கலாம், அதுதான் ரூல். பட் ஃபாஸ்டரா ஃபைனல் ஆன்சருக்கு போனா நான் சொல்ற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் மைண்ட்ல வச்சுக்கோ. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஆன்சர் 45 டிகிரி. 45 டிகிரி எங்க இருக்குன்னு இங்க போய் தேடினா கிடைக்காது, பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த 90யை எங்க இருந்து கேப்சர் பண்ணீங்கன்னு அந்த டயக்ராம்ல போய் வெரிஃபை பண்ணுங்க. 90யை இங்க இருந்து கேப்சர் பண்ணிருக்கேன். இந்த 90ல ஹாஃப் தி அமௌண்ட் தான் 45. அப்ப எக்ஸாக்டா மிடில் இருக்கும், கரெக்டா? அப்ப ஆன்சர் எங்க ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு? இந்த லைன்ல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அதை இந்த டயக்ராம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த டயக்ராம்ல டிரா பண்ணு. அவ்வளவு. இங்க ஸ்ட்ரைட்டா வந்து டிரா பண்ணலாம்னா எந்த ஐடியாவும் கிடைக்காது. அங்க போய் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அங்க டிரா பண்ணாம இங்க டிரா பண்ணு. இப்ப இந்த டயக்ராம பாருங்க. இதுல ரெண்டு வெக்டார் எப்படி இருக்குன்னா சேம் டைரக்ஷன்ல இருக்கு. If vectors are in same direction then we can add it. அதுதான் வெக்டார் அடிஷன் ரூல். அப்ப F24R plus F3 எழுதலாம். ஓகே தானே? இதுதான் ஃபைனல் ஆன்சர். So we can name that final answer as force on Q. F24R ஆல்ரெடி நான் எவாலுவேட் பண்ணிட்டேன், √2F1. F3 ஆல்சோ ஈக்குவல் டு F1. நீங்க F1 காமனா வெளியே எடுத்துடலாம். F1க்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இங்க வெக்டார் அடிஷன்ங்கிற இந்த மேக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ல டைரக்ஷன் மார்க் பண்ற வரையும் தான் பிசிக்ஸ். அதுக்கப்புறம் டைரக்ஷன் பேஸ்ட் அடிஷன் நீ பண்ணா அது மேக்ஸ். அப்ப அதுல கேர்ஃபுல்லா இருக்கும். ப்ராப்ளம் நம்பர் 20யும் 21 ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். அந்த ப்ராப்ளம் பாருங்க, இதே மாதிரி தான் ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்து வெக்டார் அடிஷன் பண்ணிருப்பேன். இன்னைக்கு 23, 24 முடிச்சு. ஸோ வெக்டார் அடிஷனா கிராஜுவலா இம்ப்ரூவைஸ் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத ஒரு ப்ராப்ளத்திலயும் ஒரு லாஜிக்ல சொல்லியிருப்பேன். இது எல்லாம் மைண்ட்ல இருந்ததுன்னா அவங்க எந்த ப்ராப்ளம் ஆஃபர் பண்ணாலும் நீ டீல் பண்ணு, கன்ஃபியூஸ் ஆகாது. இது கிராஃபிக்கல் அடிஷன் சொல்லுவோம், மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அடிஷன். இதுல ப்ராப்ளம் நம்பர் 20ல மட்டும் இன்னொரு ஸ்டைலும் உனக்கு சேர்த்து டீச் பண்ணிருப்பேன். ஸ்பிளிட் பண்ணி ஆட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணிருப்பேன் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. அதை ட்ரை பண்ணு. ஓகேனா ஓகே, நாட் ஓகேனாலும் ஓகேனா அது வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மெத்தட் கிடையாது. எல்லா ப்ராப்ளத்துக்கும் அந்த மெத்தட் சூட் ஆகாது. ஆனா இந்த கிராஃபிக்கல் அடிஷன் எல்லா ப்ராப்ளத்துக்கும் கேர்ஃபுல்லா இருக்கும். நீ வந்து ரேண்டமா ஏதோ ரெண்டு வெக்டார் எடுத்து ஆட் பண்றப்போ உனக்கு சிக்கல் வரும். அப்ப இனிஷியலா ஈக்குவல் எடுக்கலாம். ஈக்குவல் இல்லைன்னா நீ ரேண்டம் போகலாம். ஈக்குவல் கண்டிப்பா இருக்கும், ஈக்குவல் எடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். எல்லாருமே ஈக்குவலா இருந்தா எதை எடுக்கலாம்னு கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுப்பா. இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க். பை பிராக்டிஸ் அந்த ஸ்மார்ட் ஒர்க் உனக்கு என்ன ஆகும்? வராது. கிளியரா? இப்ப சோஃபார் ப்ராப்ளம் நம்பர் 20, 21 ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தது, இன்னைக்கு பார்த்த 22, 23 இது எல்லாத்துலயுமே அவங்க எதர் டயக்ராம் ஆஃபர் பண்றாங்க, அதை டிரா பண்ண சொல்றாங்க, ஏதோ ஒரு சார்ஜை ஹைலைட் பண்றாங்க, அந்த சார்ஜோட ஃபோர்ஸ் கேட்கறாங்க. கரெக்டா? இப்ப கொஞ்சம் ஸ்டைல் மாத்தும். சார்ஜோட லொகேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி
சார்ஜோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி, ப்ராப்ளத்துல சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். ட்விஸ்ட் உள்ள வர்றதுனால வெக்டார் அடிஷன் சிம்பிளா இருக்கும். இங்கெல்லாம் வெக்டார் அடிஷன் லென்த்தியா இருக்குல்ல, ஃபர்தரா வர ப்ராப்ளம்ல வெக்டார் அடிஷன் சிம்பிளா இருக்கும் ட்விஸ்ட் இருக்கிறதுனால. லேட்டரா, இன்னும் லேட்டரா வெக்டார் அடிஷனும் லென்த்தியா இருக்கிற மாதிரியும் ட்விஸ்ட் இருக்கிற மாதிரியும் ரெண்டுமே மெர்ஜ் ஆகுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் அப்படிங்கிற, சாரி, கூலும்ஸ் லா ஃபார் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ங்கிற இந்த டைட்டிலுக்கு கீழே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நோட்ஸ்ல என்ன இருக்கோ அதை நீ தரவா வச்சிருந்தாவே இந்த ஸ்டைல்ல எது கேட்டாலும் உன்னால பண்ண முடியும், ஒன்னும் சிக்கல் வராது. ஆனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணும். அப்ப இதை நீ தரவா வைக்கிறது, இதை நீ ரிப்பீட் பண்ணும், ப்ராக்டிஸ் பண்ணும். ப்ராக்டிஸ் பண்ணா சரியாகும். இப்ப அடுத்த ப்ராப்ளம் எடுங்க. 24 இம்பார்ட்டன்ட் போட்டுது. Two point charges Q1 is equal to plus 9 microcoulomb and Q2 is equal to minus 1 microcoulomb are held 10 centimeter apart. Where should a third charge capital Q be placed from Q2 on the line joining them so that charge plus capital Q does not experience any net force? கவனி, இப்ப யாரும் நோட்ஸ் பார்க்க கூடாது, போர்டை பாருங்க. ரெண்டு பாயிண்ட் சார்ஜ், ஒன்னு பிளஸ் 9 மைக்ரோகூலும், இன்னொன்னு வந்து -1 மைக்ரோகூலும். இவங்களுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். ப்ராபபிளி இதை நான் Q1, இதை நான் Q2ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு சார்ஜையும் கனெக்ட் பண்ற இந்த லைனை தான் லைன் ஜாயினிங்னு சொல்லுவோம். லைன் ஜாயினிங்க நீங்க அவுட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. அப்ப இது டோட்டலாவே யாரு? லைன் ஜாயினிங் தான். இந்த லைன் ஜாயினிங்ல ஒரு இடத்துல தேர்ட் சார்ஜ் பிளஸ் கேபிட்டல் Q லொகேட் பண்ண சொல்றாங்க. லைன் ஜாயினிங்னா எனக்கு 3 சான்சஸ் கிடைக்கும் லொகேஷன். இங்கேயும் லொகேட் பண்ணலாம், பிட்வீன்லயும் லொகேட் பண்ணலாம், ரைட் சைட்லயும் லொகேட் பண்ணலாம். கரெக்டா? பிட்வீன்னா என்ன? பிட்வீன் தான், மிட் பாயிண்ட் கிடையாது. நிறைய பேர் பிட்வீன்னாவே கரெக்டா கொண்டு போய் மிட் பாயிண்ட் வச்சு. பிட்வீன்னா தமிழ்ல சொல்றதா இருந்தா இடையில், மிட் பாயிண்ட்னா நடுவில், மிட் பாயிண்ட்னா எக்ஸாக்டா மிடில், பிட்வீன்னா பிட்வீன். இட் மே பி எனிவேர் ஆன் தோஸ் டூ சார்ஜ், ஆன் பிட்வீன் தோஸ் டூ சார்ஜ்னு அர்த்தம். எனக்கு 3 சான்ஸ் இருக்கு. we have to locate third charge plus capital Q. where to locate? they said line joining. line joining னா எனக்கு 3 சான்ஸ், லெஃப்ட், பிட்வீன், ரைட். இதுல இந்த ப்ராப்ளத்துல பிட்வீன் பண்ண முடியாது, ஏன்னா பொலாரிட்டி டிஃபரெண்டா இருக்கு. அவங்க ஆல்ரெடி ஆஃபர் பண்ணிருக்கிற ரெண்டு சார்ஜோட பொலாரிட்டி டிஃபரெண்டா இருந்தா பிட்வீன் பாசிபிள் கிடையாது. அப்படின்னா எங்கப்பா பாசிபிள்? ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு தான் பாசிபிள். இப்ப ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க நம்பர்ஸ பாருங்க. இதுல நம்பர் என்ன இருக்கு? நம்பர் மட்டும் தான் பாக்கணும், பொலாரிட்டி பார்க்க கூடாது. நம்பர் என்ன இருக்கு? இதுல நம்பர் என்ன இருக்கு? 1. எதுப்பா ஸ்மாலர் நம்பர்? 1 தான் ஸ்மாலர் நம்பர். அப்ப நீங்க அந்த சைடு லொகேட். நம்மளால இந்த சைடு வரும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியும், எக்ஸாக்டா அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை அவங்க கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுங்க, எக்ஸாக்டா அந்த சார்ஜ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. they said லைன் ஜாயினிங். எனக்கு 3 ஆஃபர் இருக்கு லைன் ஜாயினிங். நான் லெஃப்ட்ல பண்ணலாம், பிட்வீன் பண்ணலாம், ரைட்ல பண்ணலாம். பிட்வீன் பண்ண முடியாது, சின்ஸ் டிஃபரண்ட் பொலாரிட்டி. அப்ப லெஃப்ட் ஆர் ரைட்னு ஃபைனலைஸ் பண்ணும். லெஃப்ட் ஆர் ரைட்டானு ஃபைனலைஸ் பண்றதுக்கு நம்பர்ல ஸ்மாலர் ஒன் ஃபாலோ. இப்ப இதே கொஸ்டின்ல -9 + 1 இருக்கு. இப்ப எங்கப்பா லொகேட் பண்ணும்? இங்கேதான் வரும். ஏன்னா நீ நம்பர் தான் பார்க்கணும். -9 சின்ன நம்பர், +1 பெரிய நம்பர், -1 ஸ்மாலர் நம்பர், +1 கிரேட்டர் நம்பர் அப்படின்ட்டு மேத்தமெட்டிக்கலா திங்க் பண்ணிடக்கூடாது. பிசிக்ஸ் படி பார்க்கணும். பிசிக்ஸ் படி -9னாலும் +9னாலும் ஒண்ணுதான் நான் பல இடங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால நீங்க கவனமா இருக்கணும். நிறைய புக் இப்ப நான் சொல்ற க்ளூவே சொல்லியிருக்க மாட்டாங்க, ரைட்டா இங்க போட்ட ஆன்சர் எடுத்திருப்பாங்க. நிறைய புக் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிருப்பாங்க. இங்க ஒரு தடவை வச்சு பார்ப்பாங்க, வரலையா இங்கே ட்ரை பண்ணுவாங்க, வரலையா இங்கே ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி போவாங்க.
இது ரெண்டுமே தேவையில்ல, நம்ம பெர்ஃபெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே ப்ராசஸ் பண்ணலாம். இஃப் polarity of both charges are same அப்படின்னா you go with between. If not, you go with right side or left side. Either it's right or leftங்கிறத நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணா வேல்யூ ஆஃப் சார்ஜை வச்சு கன்ஃபார்ம். நான் கன்ஃபார்ம் பண்ணி லொகேட் பண்ணிட்டேன், என்னால டென்டேட்டிவா தான் லொகேட் பண்ண முடியும். எக்ஸாக்டா இட் அட் வேர்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின்ல இன்னொரு க்ளூ ஆஃபர் பண்ணிருக்காங்க. என்ன க்ளூ அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் திஸ் கேபிட்டல் Q is equal to 0. இது அவங்க ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஃபோர்ஸ் ஆன் பிளஸ் கேபிட்டல் Q is equal to 0 என்ன மீன் பா? What is the meaning of force on capital Q is equal to 0? இது எப்படி மீன் பா? நீங்க ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா திங்க் பண்ணாதீங்க, மாட்டிக்கீங்க. ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் Q 0னா கேபிட்டல் Qங்கிற சார்ஜ் மூவ் ஆகாது, அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா போயிடாது, மேத்தமெட்டிக்கலா யோசிச்சு. ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் Q is equal to 0னா என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் Q எவாலுவேட் பண்ணி 0 போடணும். அப்ப இந்த சாப்டர் ஃபுல்லா இந்த லாஜிக் செட் ஆகும். ஏதாவது ஒரு டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்கன்னா பயப்படக்கூடாது, அந்த டேர்மை கால்குலேட் பண்ணி 0 போடணும். அப்போ ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் Q is equal to 0னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் Q கால்குலேட் பண்ணி 0 போடணும். எப்படி கால்குலேட் பண்றது? என்கிட்ட டோட்டலா 3 சார்ஜஸ் இருக்கு. 3 சார்ஜஸ்க்கு சேர்த்து என்னால பல்கா ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அட் மூமெண்ட் என்னால 2 சார்ஜஸ் தான் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பிட்வீன் கேபிட்டல் Q and Q1 பண்ண போறேன். நான் என்ன ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணாலும் அதுல கேபிட்டல் Q இருக்கணும், ஏன்னா அதுதான் நம்ம டார்கெட். இந்த ஃபோர்ஸை நான் F1 நேம் பண்றேன். 1/4πε0 கான்ஸ்டன்ட். கேபிட்டல் Q is கேபிட்டல் Q. Q1க்கு பதில் 9 மைக்ரோ கூலும். மைக்ரோனா 10⁻⁻6 by r². rனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் என்னப்பா வரும்? 10 + x வரும். அப்ப r²ங்கிறது 10 + x ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டா? முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? ஃபோர்ஸ் பிட்வீன் கேபிட்டல் Q and Q2. இந்த ஃபோர்ஸை நான் F2ன்னு எழுதுறேன். 1/4πε0 கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், ஒன்னு கேபிட்டல் Q ஒன்னு Q2. Q2 -1 மைக்ரோ கூலும். இங்க மைனஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இது மேக்னிடியூட். மேக்னிடியூட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் பை r². rனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் எனக்கு என்ன இருக்குன்னா x இருக்கு. அப்ப x². டோட்டலா 3 சார்ஜஸ்னா 2 ஃபோர்ஸஸ் தான் வரும். அப்ப ஸ்டெப் 1 ஓவர். கேபிட்டல் Q ரிலேட்டடான ஃபோர்ஸஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஸ்டெப் 2க்குள்ள போகணும். இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஸ்டெப் 2 வேஸ்ட், ஏன்னா சார்ஜஸ் ஆர் இன் சிங்கிள் லைன். சிங்கிள் லைன்ல இருக்கிறப்ப ஸ்டெப் 2 எஃபெக்டிவா இருக்காது, நீ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஸ்டெப் 3க்கு போயிடலாம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், செமி சர்க்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள் தான் வந்துச்சுன்னா ஸ்டெப் 2 ஹைலி எஃபெக்டிவ். இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஹைலி இன்எஃபெக்டிவ். அப்ப ஸ்டெப் 3க்கு போயிருங்க. ஸ்டெப் 3ல நீங்க டைரக்ஷன் மார்க் பண்ணும் of those forces. First force F1, which is between capital Q and Q1. Capital Q plus charge, Q1 plus charge, ரெண்டுமே பிளஸ். கையை வச்சிருங்க, ரிப்பல்சிவ். அப்ப கை இப்படி போகணும். அப்ப F1 இங்கேயும் மார்க் பண்ணலாம், இங்கேயும் மார்க் பண்ணலாம். ஆனா ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் Q தான் டார்கெட், அதனால நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். அடுத்த ஃபோர்ஸ் F2, which is between capital Q and Q2. Q2 மைனஸ் சார்ஜ், இது பிளஸ் சார்ஜ். அப்ப அட்ராக்டிவ், கை இப்படி வரும். அப்ப இப்படி மார்க் பண்ணலாம். இந்த இடத்துல 2 ஃபோர்ஸ் இருக்கு, 2 ஃபோர்ஸோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கு. வெக்டார் அடிஷன் ரூல் படி ஆப்போசிட்ல இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 2ஐயும் மைனஸ் பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரியே ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் Q கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சாச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? 0ன்னு போடலாம். அப்ப இதுக்கு பதில் 0 போட்டா என்ன ஆகும்? 0 இஸ் ஈக்குவல் டு F1 - F2ன்னு வரும். தென் ஃபைனலி F1 will become as F2. F1க்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. 1/4πε0 கேபிட்டல் Q 9 × 10⁻⁻6 by 10 + x ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு F2க்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. 1/4πε0 கேபிட்டல் Q × 1 × 10⁻⁻6 by x². 4πε0 கேன்சல். கேபிட்டல் Q 10⁻⁻6 கேன்சல். இந்த செக்மெண்ட்டுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க, அதுதான் பெஸ்ட். 10 + x ஹோல் ஸ்கொயர்டை a + b ஹோல் ஸ்கொயர்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிடாதீங்க. பண்ணா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆனா திருப்பி ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு நீ யோசிக்கணும், அப்ப லென்த்தியா மாறும். அதனால ரூட் எடுங்க. 9க்கு ரூட் எடுத்தா 3, 10 + x ஹோல் ஸ்கொயர்டுக்கு எடுத்தா 10 + x, 1/x² எடுத்தா 1/x. கிராஸ் பண்ணுங்க. அப்ப 3x is equal to 10 + x. இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. 2x is equal to 10. From this x கண்டுபிடிச்சா 5 சென்டிமீட்டர் வரும். இதான் ஃபைனல். எல்லா புக்கும் இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனை இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் எங்கேயுமே இருக்காது.
ஆனா இங்க இருந்து பண்றப்ப உனக்கு பார்க்க ஈஸியா தெரியும், ஆனா புரியாது, மாட்டிக்குவோம். நீ ப்ரொசீட் பண்ணா உனக்கு கன்ஃபியூஷன் வராது, அதனால ப்ரொசீட் பண்ணாதான் பெஸ்ட். இப்ப இதுல வந்து ட்விஸ்ட் என்னன்னா, லொகேஷன் கேட்டிருக்காங்க, அதான் ட்விஸ்ட். லைன் ஜாயினிங்னு சொல்லியிருக்காங்க. அப்ப லைன் ஜாயினிங்னா எனக்கு 3 சாய்ஸ் கிடைக்கும், அதுல எங்க வைக்கணும்னு கண்டுபிடிக்கணும். அதான் நான் இந்த ப்ராப்ளத்துல உனக்கு கன்வே பண்ணிருக்கேன், ஹைலைட் பண்ணிருக்கேன், எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. அப்புறம் உனக்கு சில ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் வரும், சென்டிமீட்டர்னு இருக்க, நீங்க மீட்டர் மாத்தவே இல்லையே, ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்துல சென்டிமீட்டர் மீட்டரா மாத்துறீங்களா, இங்கேயே மாத்தலைன்னு ஒரு டவுட் வரும். சிம்பிள், நான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இந்த சென்டிமீட்டர்ல போட்டா இதுவும் எதுல வரும், சென்டிமீட்டர்லயே வரும். அதனால நான் சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணல, ஃபைனல் ஆன்சரை சென்டிமீட்டர்ல எழுதிட்டேன். இப்ப நான் சொன்னது உனக்கு புரியலனா நீ டெஃபினட்டா சென்டிமீட்டர் என்ன பண்ணு, மீட்டரா மாத்தி மீட்டர்ல டேட்டாவை சப்ஸ்டிடியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எதுல இருக்கு, மீட்டர்ல இருக்கு. எப்ப சென்டிமீட்டரா வச்சுக்கலாம், எப்ப சென்டிமீட்டரா மீட்டரா மாத்திருக்கிற அந்த டிஃபரன்ஸ் உனக்கு புரியலனா நீ ஆல்வேஸ் கோ வித் எஸ்ஐ. ஓகேவா? புரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணு, நீ அதை ஃபாலோ பண்ணு. புரியலன்னா எஸ்ஐ யூனிட்டே ஃபாலோ பண்ணாதான் நல்லது. உனக்கு இப்ப இந்த இடம் சென்டிமீட்டராவே நான் வச்சிருக்கேன், ஏன்னு புரியல, அப்போ ஓகே மீட்டரா மாத்தி ஆன்சர் எடுத்து ஃபைனல் ஆன்சரை மீட்ல. கிளியரா? இன்னொரு மேஜர் க்ளூ ஃபர்தரா வர ப்ராப்ளத்துக்கு இந்த க்ளூ யூஸ் ஆகும். என்ன க்ளூனா, இப்ப நிறைய சார்ஜஸ் இருக்கு, அதுல நான் Q3 ஃபைன் ஃபோர்ஸ் ஆன் Q3ன்னு கேட்டாங்கன்னா Q3 தான் ஹைலைட்டட் சார்ஜ். ஃபைன் லொகேஷன் ஆஃப் Q3ன்னு கேட்டாலும் அப்பயும் Q3 தான் ஹைலைட்டட் சார்ஜ். பாருங்க, இதோட லொகேஷன் தானே கேட்கறாங்க, இதுதான் ஹைலைட்டடா இருக்கு. ஃபைன் வேல்யூ ஆஃப் Q3ன்னு கேட்டா நான் ஹைலைட்டடா இருக்க மாட்டான், வேற யாராவது ஹைலைட்டடா இருக்கும். அது யாரு? சில நேரங்கள்ல அது கொஸ்டின்ல டைரக்டா இருக்கும், சில நேரங்கள்ல இன்டைரக்டா இருக்கும். டைரக்டா இருக்கிற ப்ராப்ளம் ஆரம்பத்துல பார்ப்போம், இன்டைரக்டா இருக்கிற ப்ராப்ளத்தை அடுத்து பார்ப்போம். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? என்னோட ஃபோர்ஸ் கேட்டா ஐ டு பி டார்கெட்டட், என்னோட லொகேஷன் கேட்டா அகைன் ஐ டு பி டார்கெட்டட். சப்போஸ் என்னோட வேல்யூ அண்ட் பொலாரிட்டியை ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஐ எம் நாட் டு பி டார்கெட்டட் சார்ஜ், என்னை விட்டுட்டு சம் அதர் சார்ஜஸ் தான் டார்கெட்டடா. இப்ப இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தது, பிரசன்ட் கிளாஸ்ல பார்த்தது, 20, 21, 22, 23 இந்த 4 ப்ராப்ளத்துலயும் ஏதோ ஒரு சார்ஜோட ஃபோர்ஸ் கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த சார்ஜை ஹைலைட்டடா வச்சு ஃபோர்ஸ். இப்ப என்ன பண்ணாங்க, இதோட லொகேஷன் கேட்கறாங்க, அதுக்கு அவங்களே க்ளூ கொடுத்துட்டாங்க, அந்த க்ளூல யார் ஹைலைட் ஆயிருக்காங்க, அந்த சார்ஜ் தான் ஹைலைட் ஆகும். சப்போஸ் இதே கேபிட்டல் Qவோட வேல்யூ கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதோட வேல்யூ கேட்கறாங்கன்னா அப்ப இது ஹைலைட்டடா இருக்காது, சம் அதர் டு பி ஹைலைட்டடா இருக்கும். கவனமா இருக்கணும். இப்ப இந்த க்ளூ பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுல எடுங்க, அடுத்த ப்ராப்ளம் பாக்குறப்போ உனக்கு இந்த க்ளூ எப்படி யூஸ் ஆகுதுன்னு உனக்கே புரியும். 25 வருது. The distance between 2 point charge 4Q and minus Q is R. A third charge capital Q is placed at their midpoint. The resultant force acting on minus Q is 0. Then capital Q is equal to, கவனி, ரெண்டு சார்ஜ் சொல்றாங்க, ஒன்னு 4Q இன்னொன்னு Q. இவங்களுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R. 4Q இன்னொன்னு வந்து minus Q. இவங்களுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R. தேர்ட் சார்ஜ் கேபிட்டல் Q எக்ஸாக்டா மிட் பாயிண்ட்ல லொகேட் ஆயிருக்கு. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னப்பா வரும், R/2. இந்த டிஸ்டன்ஸும் R/2. They are requesting value and polarity of third charge. Third chargeோட வேல்யூ என்னவா இருக்கும், polarity என்னவா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கால்குலேட் பண்றதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் மைனஸ் Q 0ங்கிறாங்க. பாருங்களேன், டிமாண்ட் பண்ணிருக்கிறது கேபிட்டல் Q அப்படிங்கிற இந்த சார்ஜோட வேல்யூ, ஆனா சஜஸ்ட் பண்ணிருக்கிறது ஃபோர்ஸ் ஆன் மைனஸ் Q is equal to 0. இதை தான் நான் சொன்னேன். வேல்யூ கேட்டாங்கன்னா அந்த சார்ஜ் ஹைலைட் ஆகாது, சம் அதர் சார்ஜ் தான் ஹைலைட் ஆகும். சம் அதர்னா இந்த ப்ராப்ளத்துல ரெண்டு சார்ஜ் இருக்கா, இதுல எது ஹைலைட் ஆகுதுன்னா மைனஸ் Q ஹைலைட் ஆயிருக்கு, அது அவங்களே சொல்லிட்டாங்க. சில நேரம் அவங்க ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க, குழப்பி விட்டுருவாங்க, நாம தான் கரெக்டா என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் உனக்கு ரிவீல் ஆகும். அப்ப அகைன் நான் க்ளூவை திருப்பி சொல்றேன். If they are requesting force on myself, na I to be target. If they are requesting location of some charge, na that some charge to be targeted இருக்கும். If you are requesting value and polarity of some charge, na அது targeted இருக்காது, வேற ஏதாவது targeted இருக்கும். பாருங்க, here they are requesting value of Q, but target யாருன்னா force on minus.
is equal to clear-ஆ? நெக்ஸ்ட் இப்ப இதோட வேல்யூ கேக்குறாங்களா? இதோட polarity தெரியாது. சில நேரத்துல இதோட polarity ஆஃபர் பண்ணலாம். ஆஃபர் பண்ணா ஹாப்பி. ஓகே. If they are not offering the polarity of the concerned charge அப்படின்னா you should assume with plus. Minus assume பண்ணாங்க. If you are going with plus as assumption, அப்போ ஃபைனல் ஆன்சர் கரெக்டா இருந்தாலும் கரெக்ட், ராங்கா இருந்தாலும் கரெக்ட். ரிவர்ஸ் போக வேண்டிய நெசசிட்டி வராது. இதே நீ மைனஸ் அஸ்யூம் பண்ணா கன்ஃபியூஸ் ஆகும். ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவா வந்தா நெகட்டிவ்னு சொல்லணும், நெகட்டிவா வந்தா பாசிட்டிவ்னு சொல்லணும். ரிவர்ஸ்ல எல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்துல நீங்க டயக்ராமே ரிவர்ஸ் பண்ற மாதிரியும் வரும். அதனால நீ நெகட்டிவ்னு அஸ்யூமே பண்ணாத, பாசிட்டிவ்னு அஸ்யூம் பண்ணு. உனக்கு ஆன்சர் கரெக்டா வருதுனாலும் கரெக்ட் தான், ராங்கா வந்தாலும் அதுவும் என்னது கரெக்ட் தான். மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ யூ கோ வித் பிளஸ் சார்ஜ் நீ அஸ்யூம் பண்ணிட்டா டயக்ராம்ல போய் திருப்பி டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது. அதாவது நீ ஆன்சர் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி டயக்ராம்ல என்ன சேஞ்ச் பண்ணணும் யோசிக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அதனால நீ பிளஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோ. சம்டைம்ஸ் அவங்களே பிளஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஹாப்பி. அவங்களே மைனஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். சொல்லலைன்னா என்ன பண்ணும்? நீ பிளஸ்ன்னு அஸ்யூம் பண்ணு. பிளஸ்ன்னு அஸ்யூம் பண்ண அது தப்பாயிருச்சு, பிரச்சனை இல்லை. தப்பாயிருச்சு நீ யோசிச்சாலும் ஆன்சர் கரெக்ட். பிளஸ்ன்னு அஸ்யூம் பண்ண அது கரெக்ட் ஆயிடுச்சு, சந்தோஷம், ஆன்சர் கரெக்ட். ஆன்சர்ல டிஸ்டர்பன்ஸ் வராது பிளஸ்ன்னு அஸ்யூம் பண்ணு. இப்ப இந்த ப்ராப்ளத்துக்குள்ள போகும். We need to calculate the capital Q polarity and value. They are offered force on minus Q is equal to 0. Force on minus Q is equal to 0 என்ன அர்த்தம்? Force on minus Q கண்டுபிடிச்சு 0 போடணும்னு அர்த்தம். எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்தம் 3 சார்ஜ் இருக்கு. 3 சார்ஜுக்கு சேர்த்து பல்கா என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அட் அ டைம்ல நான் 2 சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். இதுக்கான ஃபார்முலா 1/4 epsilon naught product of 2 charge by r squared. From this நான் force between minus q and 4q first பண்ண போறேன். இந்த force F1 எழுதுனா ஃபார்முலா இதான். 1/4 epsilon naught constant product of 2 charge, magnitudeங்கிறதுனால மைனஸ் வராது, by r squared. rங்கிறது distance between 2 charge. distance between minus q and 4q என்ன இருக்குன்னா r தான் இருக்கு. அப்ப இந்த r squared r squared ரீப்ளேஸ் பண்ணும். அடுத்து நான் டீல் பண்ண வேண்டியது force between minus q and capital Q. இந்த force நான் F2 எழுதுறேன். அகைன் இதான் ஃபார்முலா. 1/4 epsilon naught constant product of 2 charge q and capital Q by r squared. rங்கிறது distance between 2 charge. distance between 2 charge எனக்கு என்னவா இருக்குன்னா r/2 இருக்கு. r/2 ஸ்கொயர் பண்ணா r squared by 4 வரும். அது மேல போச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஸ்டெப் 2 வேஸ்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 குள்ள போகணும். ஸ்டெப் 3ல இந்த ஃபோர்ஸஸோட டைரக்ஷனை டயகிராம்ல மார்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1 which is between minus q and 4q. minus q 4q அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்ப கையை இப்படி வச்சு இப்படி கொண்டு வாங்க. அப்ப F1 இப்படி மார்க் பண்ணும். ரெண்டாவது ஃபோர்ஸ் F2 which is between minus q and capital Q. minus q மைனஸ் கேபிட்டல் Q ஓட polarity தெரியாது, பிளஸ் அஸ்யூம் பண்ணிக்கங்க. அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு வரும். அப்ப கை இப்படி வரும். அப்ப F2 இப்படி மார்க் பண்ணும். F1 F2 ரெண்டு எப்படி இருக்குன்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. வெக்டார் அடிஷன் ரூல் படி ஒரே டைரக்ஷன்ல இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்ப force on minus q is equal to F1 plus F2. They said force on minus q is equal to 0. அப்ப 0 is equal to F1 plus F2 னா F1 is equal to minus F2 னு வந்துரும். F1 க்கு பதில் இத ஃபில் பண்ணுங்க. 1/4 epsilon naught q 4q divided by r squared minus F2 க்கு பதில் இத ஃபில் பண்ணுங்க. 1/4 epsilon naught q capital Q 4 r squared. 4 epsilon naught r squared cancel. q and 4 cancel ஆயிரும். இந்த மைனஸ் அங்கிட்டு கொண்டு போயிட்டா capital Q is equal to minus small q னு வந்துரும். இதான் இப்ப கேபிட்டல் Q நெகட்டிவ் சார்ஜா இருக்கே அப்படின்னா இங்க டைரக்ஷன் மாத்தணுமான தேவையில்லை. ஆன்சர் வந்துச்சு, அதை பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீ லாஜிக்கலா நான் பொலாரிட்டி என்னவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன்னு கண்டுபிடிச்சா உனக்கு சிக்கல் வரும். நீ எல்லா புக்கும் போற ப்ரொசீஜர் படி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சிக்கல் வரும். இங்கேயே மைனஸ் போட்டாங்கிற டவுட். சில புக்ல இங்க மைனஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு பிக் பண்றப்ப மைனஸ் பிக் பண்ணிருப்பாங்க. லாஜிக்கல் அப்ரோச் பண்ணிருப்பாங்க. லாஜிக்கல் அப்ரோச் இந்த மாதிரி ப்ராப்ளத்துல உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். டெக்னிக்கலா போ, ப்ரொசீஜர் படிப்போம், நான் சொன்ன அசம்ஷன் படிப்போம், மிஸ்டேக்ஸே வராது, கிளியரா இருக்கும். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எழுதுறதுனால மைல்டா டைம் டேக்கன் கொஞ்சம் அதிகமாகலாம். ஆனா நீ இந்த ப்ரொசீஜருக்கு அடாப்ட் ஆயிட்டனா உனக்கு டைம் பயங்கரமா சேவ் ஆகும். சரசரன்னு நீ எழுதிடலாம், வேகமா உன் கைக்கு. கன்ஃபியூஷன் அகைன் நான் க்ளூவை சம்மரி பண்றேன்.
என்னோட ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா நான் தான் Q4ன்னு ஒரு சார்ஜ், ஃபைன் ஃபோர்ஸ் ஆன் Q4ன்னு கேட்டா Q4 தான் டார்கெட். Q4ஓட லொகேஷன் கேட்டாலும் Q4 தான் டார்கெட். Q4ஓட வேல்யூ கேட்டாங்கன்னா Q4 டார்கெட்டா இருக்காது, வேற ஏதாவது ஒன்று டார்கெட்டா இருக்கும். அது எது? அது மேபி இந்த மாதிரி டைரக்டாவும் இருக்கலாம் ஆர் இன்டைரக்டாவும் இருக்கலாம். இப்ப இந்த ப்ராப்ளத்துல டைரக்டா இருந்தது, அடுத்த ப்ராப்ளத்துல இன்டைரக்டா இருக்கும். இந்த ப்ராப்ளம்ல நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்துல லொகேஷன் கண்டுபிடிச்சோம். இந்த ப்ராப்ளம் நம்பர் 25ல நான் என்ன பண்ண போறேன்னா 26ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேல்யூ லொகேஷன் ரெண்டையுமே பண்ண போறேன். 24 and 25 மெர்ஜ் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம். அப்ப 26 வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட். 26 நம்ம கரெக்டா பண்றோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா 24 25 நம்மளுக்கு என்ன ஆகுது, கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அர்த்தம். அப்ப 26 எடுங்க, இம்பார்ட்டன்ட் போடுங்க. Two free point charges plus 4e and plus e are placed at a distance a apart, where a third point charge q should be placed between them such that the entire system may be in equilibrium. What should be the magnitude and sign of q? கவனிங்க, ரெண்டு பாயிண்ட் சார்ஜ், ஒன்னு பிளஸ் 4e, இன்னொன்னு பிளஸ் e. இந்த ரெண்டு சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் a. ஒரு தேர்ட் சார்ஜ் q லொகேட் பண்ண சொல்றாங்க. பிட்வீன் அவங்களே சொல்லிட்டாங்க. பிட்வீன் என்ன அர்த்தம், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற இந்த லைன்ல நீ எங்க வேணாலும் லொகேட் பண்ணலாம், நான் இந்த இடத்துல லொகேட் பண்ணிருக்கேன். இந்த லொகேஷன் பிட்வீன் தான் சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்ல. அப்ப அந்த எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸா நான் எக்ஸ்னு மார்க் பண்றேன். இப்ப இது எக்ஸ்னா இந்த கேப் என்ன ஆகும், a minus x வரும். We have to calculate x, also value and polarity of this Q. அப்ப லொகேஷனும் கண்டுபிடிக்கணும், வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு டிமாண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆஃபர் பண்ணிருக்காங்க. இதை எவாலுவேட் பண்றதுக்கு அவங்க ஒரு சூப்பர் க்ளூ கொடுக்குறாங்க. சிஸ்டம் ரிமைன்ஸ் இன் ஈக்விலிபிரியம். ஈக்விலிபிரியம்னா ரெஸ்ட். சிஸ்டம் ரிமைன்ஸ் இன் ரெஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஃபோர்ஸ் ஆன் 4e பண்ணாலும் இஸ் ஈக்குவல் டு 0, ஃபோர்ஸ் ஆன் e பண்ணாலும் இஸ் ஈக்குவல் டு 0, ஃபோர்ஸ் ஆன் q பண்ணாலும் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் சிஸ்டம் ரிமைன்ஸ் இன் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான மீனிங். இப்ப நீ இதுல எதை வேணாலும் கண்டுபிடிச்சு இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், 0ன்னு போடலாம். ஆனா நீ இனிஷியலா அப்படியே ரஃபா ரேண்டமா நான் இதை பண்றேன் அப்படின்னு பண்ண முடியாது. நீ முதல்ல லொகேஷன் கண்டுபிடிக்கணும். லொகேஷன் கண்டுபிடிச்சாதான் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப லொகேஷன் அண்ட் வேல்யூ ரெண்டையும் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா பிரைமரியா நீ எதை டீல் பண்ணு, லொகேஷன் டீல் பண்ணு. நான் ஆல்ரெடி உனக்கு அகைன் அந்த க்ளூவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப என்னோட லொகேஷன் கண்டுபிடிக்கணும்னா யார்ப்பா டார்கெட், நான் தான் டார்கெட். அப்ப கியூவோட லொகேஷன் கண்டுபிடிக்கணும்னா யார் டார்கெட்டா வச்சுக்கிறணும், கியூ தான் டார்கெட்டா வச்சுக்கிறணும். தே செட் ஃபோர்ஸ் ஆன் கியூ 0. அப்ப நான் ஃபோர்ஸ் ஆன் கியூ இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறத எக்ஸிக்யூட் பண்ண போறேன். எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, டோட்டலா 3 சார்ஜஸ் இருக்கு. 3 சார்ஜஸுக்கு சேர்த்து ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ற ஃபார்முலா என்கிட்ட இல்ல. அட் மூமெண்ட் என்னோட ரெண்டு சார்ஜுக்கான ஃபார்முலா தான் ஃபோர்ஸை தான் டீல் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பிட்வீன் Q அண்ட் 4e பண்ண போறேன். நான் இப்ப எந்த ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணாலும் இதுல கம்பல்சரியா யார் இருக்குன்னா Q இருக்கணும். ஏன்னா அதை தான் டார்கெட்டா செட் பண்ணிருக்கேன். இந்த ஃபோர்ஸை F1 எழுதுறேன். 1/4π எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட் Q4e ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் எழுதிட்டேன் பை r². ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ், அது எவ்வளவுப்பா இருக்கு, எக்ஸ். அப்ப எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நான் டீல் பண்ண போறது ஃபோர்ஸ் பிட்வீன் Q அண்ட் E. இந்த ஃபோர்ஸை நான் F2ன்னு எழுதுறேன். அகைன் 1/4π எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் Q அண்ட் E பை r². ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ், அது என்னவா இருக்குன்னா a minus x இருக்கு Q அண்ட் E கட்ராஸா. அப்ப a minus x ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஸ்டெப் 2 வேஸ்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 போயிடலாம். ஸ்டெப் 3ல நம்ம டைரக்ஷன் மார்க் பண்ணோம். டைரக்ஷன் மார்க் பண்ணா பொலாரிட்டி தெரிஞ்சிருக்கணும். பொலாரிட்டி நம்மளுக்கு தெரியாது, அதனால பிளஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1 which is between Q and 4e, ரெண்டுமே பிளஸ். அப்ப ரிப்பல்சிவ் கை இப்படி போகும். நீங்க இங்கேயும் மார்க் பண்ணலாம், இங்கேயும் மார்க் பண்ணலாம். டார்கெட் Q, அதனால நான் இங்க மார்க் பண்றேன்.
ரெண்டாவது ஃபோர்ஸ் F2 பிட்வீன் Q அண்ட் E, Qவும் பிளஸ் Eயும் பிளஸ், அப்ப ரிப்பல்சிவ் கை இப்படி போகணும். அப்ப நீங்க F2 இப்படி மார்க் பண்ணுங்க. F1 F2 ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. வெக்டார் அடிஷன் ரூல் படி ஆப்போசிட்ல இருந்தா நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் Q. They said this force on Q is equal to 0. அப்ப 0 is equal to F1 minus F2 னா F1 is equal to F2 னு வந்துரும். F1 க்கு பதில் இத ஃபில் பண்றான். 1 by 4 pi epsilon naught Q 4E by x squared. F2 க்கு பதில் 1 by 4 pi epsilon naught Q E divided by A minus x whole square. 4 pi epsilon naught constant cancel ஆயிரும். Q and E cancel ஆயிரும். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ரூட் எடுங்க. 4க்கு ரூட் எடுத்தா 2, x ஸ்கொயர்டுக்கு எடுத்தா x, தென் 1 divided by A minus x whole squareடுக்கு எடுத்தா 1 by A minus x னு வந்துரும். கிராஸ் பண்ணுங்க. 2A minus 2x is equal to x. minus 2x அங்க போயிருச்சுன்னா 3x னு டோட்டலா மாறிடும். From this x கண்டுபிடிச்சா 2A by 3 னு வரும். So we got location. From 4E ல இருந்து Q எங்க லொகேட் ஆயிருக்குன்னா 2A by 3 ல லொகேட் ஆயிருக்கு. லொகேஷனை ஃபில் பண்ணி டயக்ராமா அப்டேட் பண்ணுங்க. ஸோ அப்படின்னா நான் 4E and E அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா A. இப்ப Q எங்க லொகேட் ஆயிருக்குன்னா பிட்வீன்ல லொகேட் ஆயிருக்கு. எனக்கு இப்ப அந்த லொகேஷன் தெரியும். இது எவ்வளவுப்பா கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் எவ்வளவு 2A by 3. இந்த டிஸ்டன்ஸ் 2A by 3னா இந்த கேப் எவ்வளவு வந்துரும்னா A by 3ன்னு வந்து முடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ இப்ப நான் இதோட வேல்யூ அண்ட் பொலாரிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ கன்சர்ன் சார்ஜோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எதுப்பா டார்கெட்டா இருக்கணும்? அது டார்கெட்டா இருக்கக்கூடாது. வேற யாரையாவது டார்கெட்டா எடுத்துக்கலாம். எனக்கு இப்ப ரெண்டு சான்ஸ் இருக்கு. எய்தர் 4E டார்கெட்டா எடுக்கலாம் ஆர் E டார்கெட்டா எடுக்கலாம். நான் நோட்ஸ்ல E டார்கெட்னு வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் எடுத்திருப்பேன். இப்போ ஒரு சேஞ்சுக்கு நான் 4E வச்சு பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா எதை வச்சு பண்ணாலும் ஒரே ஆன்சர். நீ திருப்பி Q டார்கெட்டா எடுக்க கூடாது. Q டார்கெட்டா எடுத்தா 0 is equal to 0. ஓகேவா? சோ அப்ப நீ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றப்ப மட்டும் யார டார்கெட்டா எடுக்கணும்? சம் அதர் சார்ஜ் தான் டார்கெட்டா இருக்கணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல அந்த சார்ஜ் அவங்களே சொல்லிட்டாங்க. இதுல ஓப்பனா இருக்கு. ஓப்பனா இருக்கிறப்ப நம்மளுக்கு மல்டி சாய்ஸ் கிடைக்கும். எந்த சாய்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 4E பண்ண போறேன். அப்போ ஃபோர்ஸ் ஆன் 4E நான் பண்ணணும் இஸ் ஈக்குவல் டு 0. எப்படி பண்றது? இங்க டோட்டலா 3 சார்ஜஸ் இருக்கு. 3 சார்ஜஸ்க்கு சேர்த்து பல்க் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்கிட்ட கிடையாது. அட் மூமெண்ட் நான் 2 சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught into product of 2 charge by r square. இப்ப நான் ஃபோர்ஸ் பிட்வீன் 4E and Q பண்ண போறேன். இந்த ஃபோர்ஸை F1 எழுதுறாங்க. என்ன வரும்? 1 by 4 pi epsilon naught product of 2 charge by r square. rங்கிறது distance between 2 charge எவ்வளவு இருக்கு? 2A by 3. அதை ஸ்கொயர் பண்ணா 4A squared by 9 வரும். அதை மேல கொண்டு. நெக்ஸ்ட் யாரு? ஃபோர்ஸ் பிட்வீன் 4E and E. நான் எந்த ஃபோர்ஸ் பண்ணாலும் அதுல 4E இருக்கணும். ஏன்னா அதை தான் நான் டார்கெட்டா செட் பண்ணிருக்கேன். இந்த ஃபோர்ஸை F2ன்னு எழுதுறேன். 1 by 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் 4E into E by r squared. rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். அது எவ்வளவு இருக்குன்னா A. அப்ப A ஸ்கொயர்னு போட்டலாம். 4E and E னா நீ அந்த டிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். எழுதுறப்ப 4E and E எழுதிட்டு தப்பா இந்த டிஸ்டன்ஸை போட்டக்கூடாது. நீங்க பாருங்களேன், நான் எல்லா இடத்துலயும் ஆறு வரப்பெல்லாம் என்ன பண்றேன்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ்னு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொண்டு போய் கையா இங்க வைக்கிறான். வச்சு கண்டுபிடிச்சு தான் எழுதுறேன். எந்த இடத்துலயும் நான் லேக் ஆகல. அதாவது நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப சோம்பேறித்தனமா வேகமா அப்படி எழுதலாம், சொல்லு அப்படின்லாம் சொல்ல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போறேன். ஏன்? பர்ஃபெக்டா ரிஜிஸ்டர் ஆகணும் உனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எப்படி சோம்பேறித்தனப்படலையோ அதே மாதிரி நீ சோம்பேறித்தனப்படும். நீ என்ன பண்ணணும்? லேசியா இல்லாம கரெக்டா செக் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் என்ன? ஸ்டெப் 2. இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஸ்டெப் 2 வேஸ்ட். அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல நீங்க டைரக்ஷன் மார்க் பண்ணுங்க ஆன் டயகிராம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1 which is between 4E and Q. Q பிளஸ் நான் அஸ்யூம் பண்ணிக்கலாம். 4E பிளஸ், ரெண்டுமே பிளஸ்னா ரிப்பல்சிவ். அப்ப இப்படி போகும். டார்கெட் 4E. அதுல இப்ப இதுல மார்க் பண்ணா போகும். ரெண்டாவது சார்ஜ் F2 which is between 4E and E. இதுவும் பிளஸ், ரெண்டுமே பிளஸ்னா ரிப்பல்சிவ். அப்ப கை இப்படி போகணும். அப்ப F2 இப்படிதான் வருது. ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ரெண்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். they said force on 4E is equal to 0. அப்ப 0 is equal to F1 plus F2 னா F1 is equal to minus F2. F1 க்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. 1 by 4 pi epsilon naught 4EQ 9 by 4A square is equal to minus F2 க்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. 1 by 4 pi epsilon naught 4EE by A squared.
4 pi epsilon naught a squared cancel, 4e cancel. இந்த Q கண்டுபிடிக்கணும். இந்த 4 கிராஸ் பண்ணிருங்க, 9 கீழே கொண்டு வந்துருங்க. இதான் நான் இப்போ உனக்கு இதை டார்கெட்டா வச்சிருக்கேன்னா நோட்ஸ்ல இதை டார்கெட்டா வச்சு பண்ணிருப்பேன், அப்பயும் இதே ஆன்சர் தான். ஆன்சர் நெகட்டிவா இருக்கு, அதனால இங்க போய் டைரக்ஷன் மாத்தணுமா, இங்க போய் டைரக்ஷன் மாத்தணுமா, எதுவும் பண்ண தேவையில்ல, வர்றதை எழுதிட்டு போயிடலாம். இஃப் யூ ஆர் அசியூமிங் தட் அன்னோன் சார்ஜ் வேல்யூ polarity as பிளஸ்னா, இப்ப அவங்களே மைனஸ்னு கொடுத்துட்டாங்க, அப்ப நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே பிளஸ்னு கொடுத்துட்டாங்க, அப்பயும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பொலாரிட்டி கொடுக்கலன்னா நீ பிளஸ்னு அசியூம் மட்டும் டீல் பண்ணு. ஸோ லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்ல, அது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரே ப்ராப்ளமா. ஒரு ப்ராப்ளத்துல லொகேஷன் கேட்டாங்க, ஒரு ப்ராப்ளத்துல வேல்யூ கேட்டாங்க. இதுல ரெண்டுமே இருக்கு. லொகேஷன் கேட்ட ப்ராப்ளத்துல லைன் ஜாயினிங் தான் சொன்னாங்க, நாம தான் பிட்வீனா ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு செக் பண்ணோம். இதுல அவங்களே பிட்வீன் சொல்லிட்டாங்க, அது ஒரு ரிலீஃப். அவங்க சொல்லலைனாலும் பிட்வீன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்பா, ரெண்டு சார்ஜஸ் சேம் போலாரிட்டி. நான் என்ன க்ளூ கொடுத்தேன், சேம் போலாரிட்டினா பிட்வீன்ல தான் தேர்ட் சார்ஜ் லொகேட் ஆகும். கரெக்டா? நான் சொன்ன எல்லா க்ளூ எல்லா இடத்துலயும் செட் ஆகும், ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு செட் ஆகுற க்ளூஸ் கிடையாது. இது கொஞ்சம் லென்த்தி, பார்க்க கொஸ்டின் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், செம லென்த்தி. இது பயங்கர இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ப்ராப்ளம் நீ கரெக்டா பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த ஸ்டைல்ல வர எல்லாத்தையும் பண்ணு, டிக் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் எடுங்க, 27. டைம் என்ன ஆகுது? 27 முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்க. சிம்பிள் ப்ராப்ளம் தான், அதனால முடிச்சிடணும். 3 point charges are placed at the following points on the x-axis. Plus 2 microcoulomb at x is equal to 0, minus 3 microcoulomb at x is equal to 40 centimeter, minus 5 microcoulomb at x is equal to 120 centimeter. Find force on minus 3 microcoulomb charge. கொஸ்டினை ரீட் பண்ணி நாம டயக்ராம் போடணும்பா. 3 பாயிண்ட் சார்ஜ் லொகேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார்ஜ் ஒரு ஆரிஜின்ல லொகேட் ஆயிருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா ஆரிஜின், இதோட வேல்யூ +2 மைக்ரோகூலும். அடுத்த பாயிண்ட் சார்ஜ் 40 சென்டிமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. அப்ப ஆரிஜின்ல இருந்து தான் நீங்க டிஸ்டன்ஸை மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஆரிஜின் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து வர எல்லா டிஸ்டன்ஸும் ஃப்ரம் ஆரிஜினா தான் இருக்கும். இதோட வேல்யூ -3 மைக்ரோகூலும். தேர்ட் பாயிண்ட் சார்ஜ் -5 மைக்ரோகூலும். அது 120 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா லொகேட் ஆயிருக்கு. என்னோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு நான் இதை Q1, இதை Q2, இதை Q3 நேம் பண்றேன். they are requesting force on -3 மைக்ரோகூலும். அப்படின்னா நான் ஃபோர்ஸ் ஆன் Q2 பண்ணணும். டோட்டலா 3 சார்ஜஸ் இருக்கு. 3 சார்ஜஸ்க்கு சேர்த்து பல்கா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்கிட்ட கிடையாது. அட் மூமெண்ட் நான் 2 சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஃபோர்ஸ் பிட்வீன் Q2 அண்ட் Q1 பண்ணணும். நான் இப்ப என்ன ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அதுல கம்பல்சரியா Q2 இருக்கணும், ஏன்னா டார்கெட் Q2. எல்லா சார்ஜஸ்க்கும் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 1/4π எப்சிலான் நாட்டையும் நம்பரா மாத்திருங்க, 9 × 10⁴. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், ஒன்னு Q2 3 மைக்ரோகூலும், மேக்னிடியூடுங்கிறதுனால மைனஸ் நாட் எசென்சியல். அடுத்து Q1 அது 2 மைக்ரோகூலும் பை r². ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். அது எவ்வளவு இருக்குன்னா 40 சென்டிமீட்டரா இருக்கு. 40 சென்டிமீட்டரா மீட்டரா மாத்திருங்க. அப்ப 10⁻². r²ங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டேன். சிம்பிளிபிகேஷன் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 0.3375 நியூட்டன் வந்துடும். நம்பரா எழுதுறப்ப கண்டிப்பா SI யூனிட் எழுதியா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பிட்வீன் Q2 அண்ட் Q3 பண்ணணும். ஸோ இந்த ஃபோர்ஸை நான் F2ன்னு எழுதுறேன். 1/4π எப்சிலான் நாட்டுக்கு பதில் 9 × 10⁴. Q2 ஓட வேல்யூ 3 மைக்ரோகூலும், மைனஸ் நாட் எசென்சியல், வித் கோயிங் வித் மேக்னிடியூடு. Q3 5 மைக்ரோகூலும், அப்ப 5 × 10⁻⁶ பை r² வேணும். ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். Q2க்கும் Q3க்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் இது. இது 120, இது 40னா இது எவ்வளவு வரும்னா 80 சென்டிமீட்டர்னு வரும். சென்டிமீட்டரா மீட்டரா மாத்திருங்க. r²ங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்னு போட்டேன். இதை சால்வ் பண்ணா 0.21 நியூட்டன். இந்த மாதிரி ப்ராப்ளத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெப் 2 வேஸ்ட். ஸ்டெப் 3க்குள்ள போயிருங்க. ஸ்டெப் 3ல நீங்க டைரக்ஷன் மார்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1 which is between Q2 and Q1. Q1 இங்க இருக்கு, Q2 இங்க இருக்கு. எந்த சார்ஜும் அங்க கை வைங்க. ஒன்னு மைனஸ், இன்னொன்னு பிளஸ். அப்ப அட்ராக்டிவ். அப்ப கை இப்படி வரணும். F1 இப்படி மார்க் பண்றேன். இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். பட் இதான் டார்கெட்டட், அதனால நான் அதுல பண்ணிடுறேன். ரெண்டாவது ஃபோர்ஸ் F2 which is between Q2 and Q3. Q2 மைனஸ் சார்ஜ், Q3 மைனஸ் சார்ஜ். ரெண்டுமே மைனஸ் தான், ரிப்பல்சிவ். அப்ப கை இப்படி போகணும். இதை விட்டுருங்க, இங்க பாருங்க இப்படி போகுது. அப்ப F2 இப்படி இருக்கு.
2 ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஃபைனல் ஃபோர்ஸ் நீங்க ஆட் பண்ணா கிடைச்சிரும் F1 plus F2, F1 0.3375, F2 0.21 ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாம் முடியும். டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இந்த செகண்ட் ஃபோர்ஸ் F2 பிட்வீன் Q2 அண்ட் Q3 நீ கையை Q2 Q3 கொண்டு போயிடணும். கையை இங்கே வச்சு யோசிக்க கூடாது. எந்த சார்ஜோ அந்த சார்ஜ்ல போய் கையை வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அந்த சார்ஜ்ல கை வச்சு ரிப்பல்சிவா அட்ராக்டிவான்னு பார்த்து கரெக்டா மாறும். அங்க ஒரு சோம்பேறித்தனம், அந்த லேகிங் லேசினஸ் வரக்கூடாது. சும்மா கண்ணாலே பார்த்தே முடிவு பண்ணக்கூடாது. போய் செக் பண்ணு, ஹேண்ட பொசிஷன் பண்ணி வெரிஃபை. இன்னும் இந்த ஸ்டைல்ல 2 ப்ராப்ளம் இருக்குப்பா. அது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். நாளைக்கு வந்து நான் தியரி ரிவைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு தானே தியரி பார்த்தோம், இவ்வளவு ப்ராப்ளம் பார்த்தாச்சு. ஜஸ்ட் நாளைக்கு ஆஃப்டர்நூன் அதை கண்டினியூ பண்ண போறோம். அதனால ஸ்ட்ரெயிட்டாவே என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம்குள்ள போயிடும். கிளியர் தானே? நாளைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் உண்டு. அப்ப கிளாஸ் 12 to 1:30 கிளாஸ் முடிஞ்சோன்னா 1:30 to 2:30 என்னது டெஸ்ட். ப்ராப்ளம் நம்பர் 22, அதாவது போன வீக் நான் எது வரையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், 21 வரையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அது வரையும் நீ டெஸ்ட் படிச்சுக்கோ. டெஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப், அதனால தியரியும் நியூமரிக்கும் கம்பைண்டா தான் இருக்கும், கலந்துதான் இருக்கும். நீ எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோ. தியரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்டு. ஓகே தானே? இப்ப நீங்க போலாம்ப்பா.